ஆமாடி, நாங்க பொறுக்கிங்க தான். உன்ன மாதிரி பியூட்டியே பொறுக்கிறவன். இங்க பா, கத்தியோட வர்ற ஆம்பளைங்களை எனக்கு பிடிக்கும். ஆனா கத்தி பேசுற பொண்ணை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. சொல்லு. ரெடி? என்னடா ரவுண்ட் கட்டி நின்னுக்கிட்டு? பாவ சின்ன பொண்ணு பயப்பட போகுது. எனக்கு பயப்படுற ஆம்பளைகளை தான் பிடிக்காது, பயப்படுற பொண்ணை பிடிக்க. வாமா, பத்திரமான எடுத்துட்டு போறோம். சரிண்ணே, அவசகுணமா என்னடா கேக்குற? வண்டி எடுத்துட்டு வாடா பின்னாடி. பேக் அதுக்கெல்லாம் நான் இருக்கேன், வாங்க. என்னடா அது இப்படி ஆடிக்கின்னு ஓடுது? பார்வதி, என்னமாச்சு? பரவாயில்லையே, நீயே சூப்பர் வீடா பார்த்துட்டு இருந்துட்டியே. இனிமே எனக்கு வீட்டு நீதான் இந்த பொண்ணுக்கு அப்பாவா? இனிமே என்னை சார்னெல்லாம் கூப்பிடக்கூடாது, மாப்பிள்ளைன்னு மரியாதையா கூப்பிடணும். இன்னும் நீங்க எல்லாம் இந்த மாதிரி செய்யலாமா சார்? நான் யாரு? சிகாமணி சாரோட தம்பி. அவ்வளோ பெரிய அரசியல் செல்வாக்குள்ள அண்ணனை வச்சுக்கிட்டு இது கூட பண்ணல, எப்படி மாமா? இனிமே என் பொண்ணு மேல கை வச்சா நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏய், இந்த ஸ்பீட் பிரேக்கரை தூக்கி வெளியே கட்டாசிங்கடா. இங்க பார், ஒழுங்கா ஒத்துழைச்சுன்னா வெஜ்ஜா போயிருவேன், இல்லாட்டி நான் வெஜ்ஜா போயிருவேன். இந்த பொண்ணுகளோட கெட்ட பழக்கமே இதான்ப்பா. ஓடி பிடிச்சி விளையாடாம அப்பா அம்மா விளையாட்டு ஒத்துக்க மாட்டாரு. ஐயா ஐயா ஐயா, நிறுத்துங்கய்யா, நிறுத்துங்கய்யா, வண்டி நிறுத்துங்க, என் பொண்ணை காப்பாத்துங்கய்யா. ஐயா வாங்கய்யா, சீக்கிரம் வாங்கய்யா, என் பொண்ணை காப்பாத்துங்கய்யா. பொண்ணு பெத்தவங்க நிம்மதியாவே வாழ முடியல சார். இதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க சார். வயா போலீஸ், இவ்வளவு நாள் மந்திரி காவ காத்தது பத்தாதுன்னு மந்திரி தம்பிக்கும் காவ காக்க வந்துட்டியா? சும்ப பயவத்த கேன பயல நெடுநெடுன்னு வளர்ந்ததுனால நம்ம ஊர் பக்கம் நீ ஊருகாத்தா சாமி தான் சொல்லுவாங்க. என்னைய போய் கெட்டதுக்கு காவ காக்க சொல்ற நீ? ஏண்டா வீட்டுக்குள்ள என்ன வீரபாண்டி திருவிழாவை நடக்குது? வெடிய வெடிய காவ காக்க விரட்டி விரட்டி கற்பழிக்கிறவங்களை வேடிக்கை பார்க்காம வெற்றவும் தான் அந்த சந்தன பாண்டி. அப்படித்தான் இருக்கும். செட்டில் ஆயிட்டா சரியா இருக்கும்.
டேய், நன்றியை உடனே சொல்லாதடா. நாய்க்கு உனக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும். என்ன பாக்குற? நாளைக்கு இதே இடத்துல இதே நேரத்துல இதே பொண்ண இதே மாதிரி இல்ல இல்ல இதுக்கு மேலையும் பண்ணுவேன். அப்ப என்ன பண்ணுவ சொல்லு போலீஸ். என்னடாது இவனை புடிச்சு உள்ள போட போறோம், நாளைக்கு திரும்பி வந்து இதே பண்ணுவேன்னு சொல்றானேன்னு பாக்குறியா? போயிருப்பான் எங்க அண்ணன் இந்நேரம் போயிருப்பான். எனக்கு ஜாமீன் வாங்குறதுக்கு இல்ல, உனக்கு டிரான்ஸ்பர் வாங்குறதுக்கு போயிருப்பான். சாரோட அண்ணா யாருன்னு தெரியலீங்களா? மிஸ்டர் எஸ் சந்தான பாண்டியன். நினைச்சேன் என்ன புரட்டி புரட்டி அடிக்கலையே, என்ன தெரியாம தான் அடிக்கிறேன்னு. சார் யாருங்க? சிகாமணியோட ஒரே பிரதர் நான் தான். சாரி சார், நீங்க யாருன்னு தெரியல. நீங்க கிளம்புங்க சார். என்ன சார் யோசிக்கிற? நீ கிளம்பு சார். அடா டேய் கிளம்புடா. இன்னும் மரியாதை குறையுது. அடா ஏய் பெண்ணே போடா. ஏய் கை நின்னு கடி தூக்கிடுவ போடா. அடிச்சு போடுவா. ஓடுவாங்க. ஓடா டேய். அப்படியே ஓடா. நீ வாயால சொன்ன கேட்க மாட்ட. ஓட. இதுக்கு மேல ஓடல, தரையில பட்டது தலையில படு. புரியல? தலை தலை ஓடுற அத சுட்டாச்சு. அப்புறம் என்ன முடிக்கிறேன்? வா. என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? பின்னணியா மொத்த குடும்பத்தையும் மறந்துட்டு சோறு தண்ணி இல்லாம டியூட்டின்னு அலைஞ்சு இந்த மாதிரி அக்யூஸ்டுகளை புடிச்சு கொடுத்தோம்னா 350 ரூபாய் ஜாமீன் கட்டிட்டு முழுசா வெளியே வந்துடுறானுங்க. அதுக்கப்புறம் இந்த நாய்களுக்கு நாம காவல் இருக்க வேண்டியிருக்கு. அதனால தப்பு பண்றவனுக்கெல்லாம் ஸ்பாட்லயே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டோம்னு வச்சுக்க, அப்புறம் ஜாமீன் கீமீன் எல்லாம் கிடையாது. சைட்ட சங்குரே. ஏதாவது பிரச்சனை வந்துட்டா? என்னையா பெருசா பிரச்சனை வந்துட போகுது. இப்ப பாரு பெர்வர்ஸ், இந்த பண்ணிய எதுக்காக முட்டிக்கு கீழே சுட்டேன்? நீங்க அரெஸ்ட் பண்ணும்போது அவர் எஸ்கேப் ஆக பார்த்தாரு, அதான் சுட்டீங்க. எப்படி பாத்தியா? என்ன டவுட்டா? இப்ப பாரு. ஹலோ ஜென்டில்மேன், இந்த நாயோட நெஞ்சில எதுக்கு சுட்ட? அவர் உங்களை கொல்ல வந்தாரு, அதனால அவரை நீங்க நெஞ்சில சுட்டு கொண்டுட்டீங்க. ஜனங்க நம்மளை விட தெளிவா இருக்காங்க. அவங்க அக்கிரமம் பண்ற போலீஸை தட்டி கேட்கவும் தயங்க மாட்டாங்க, அநியாயத்தை தட்டி கேட்கிற போலீஸுக்கு கை கொடுக்கவும் தயங்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த சந்தனபாண்டியோட கோர்ட்ல நோ ஆர்குமெண்ட், ஒன்லி ஜட்ஜ்மெண்ட். Flight number LH758 coming from New York has arrived. Your attention please. இந்த வைதேகி அவ என்ன ஒத்து பாக்குறா? அவ நாட்டுல பொம்மனாட்டியே பார்க்காத மாதிரி. மன்னி, நீங்க கட்டியிருக்க மடிசார பார்த்தா ஆச்சரியப்படுறா. மடிசார்ல ஆச்சரியப்படுறதுக்கு என்னடி இருக்கு? இது பிராமண ஆச்சாரம். உங்க ஆர்த்தடாக்ஸ் எல்லாம் ஆத்தோட வச்சுக்கணும். ஏர்போர்ட் வரைக்கும் வரப்படாது. வந்தா இப்படித்தான். அது எப்படி நான் வராம இருக்க முடியும்? கல்யாணம் முடிஞ்ச கையோட அமெரிக்கா போனார். 3 வருஷம் கழிச்சு திரும்பி வரார். அவர் வரச்சே நான் ஏர்போர்ட்ல இல்லைன்னா நன்னா இருக்காது இல்லையா? அதான் ரிசீவ் பண்றதுக்கு உன்னோடய வந்துட்டேன். மணி, அது பாருங்க அண்ணா வரா. I hope we Thank meet you. again. I'll meet you again. Thank you, sir. தேவி, அவர் நம்மள தான் தேடிட்டு இருக்கார். நீயே கூப்பிடுறீ. அண்ணா, 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 மணி இங்க இருக்கா? அண்ணா, ஏய் இப்படி சத்தம் போடுற? அவள நம்மளே பார்த்துட்டு இருக்கா. அப்போ யாருக்கும் கேட்காத மாதிரி நீங்களே கூப்பிடுங்க. ஏனா ஏனா நான் இங்க இருக்கேன். Hey, Charu, my darling. Charu, how are you, da? என்ன அந்த பப்ளிக்ல எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. என்னடி இது? அமெரிக்க மாப்பிள்ளை கல்யாணம் விட்டு இப்படி அக்கறாத்து பொண்ணு மாதிரி பேசிட்டு இருக்க. ஹாய் வைதேகி. ஹாய்ண்ணா. அமெரிக்கால இதெல்லாம் சகஜம்டி. அங்கெல்லாம் ஒரு படி மேலே சும்மா இருங்கோ. நாளைக்கு கல்யாணம் ஆற பொண்ணு பக்கத்துல இருக்கா, நீங்க வேற. இவளை கல்யாணம் பண்ணி போறவன் என்னை விட ஒரு படி மேல. வைதேகி, நீ ஒண்ணு கண்டுக்காத. 3 வருஷம் கழிச்சு பொட்டட்டி நான் பாக்குறேன்.
அண்ணா நான் வேணும் முகத்தை திருப்பி இதான் correct. வேண்டாம் வேண்டாம் அண்ணனும் தங்கையும் சேர்ந்து என்ன படுத்தாதீங்க கல்யாண வேலை தலைக்கு மேல இருக்கு ஹவ் அப்ப நீங்க வெளிய வெயிட் பண்ணுங்க நான் லக்கேஜ் எடுத்து வந்துறேன் வரட்டுமா வீட்டுக்கு வந்து கொஞ்சம் மணி இருக்கிறியா சரி சரி நோக்கும் கல்யாணம் நடக்க போறதோ இல்லையோ அப்ப தெரியும் நாங்க கற்பூரம் எடுத்துங்க நீ எடுத்துக்கமா ரகு சௌக்கியமா இருக்கியா ஏண்டாப்பா முதல்ல சாமிக்கு பத்திரிக்கை வச்சுட்டு தான் மத்தவளுக்கு வைப்பா நீ என்னடா நாளைக்கு முகூர்த்தத்தை வச்சுன்னு இப்ப கொண்டு வந்து வைக்கிறிய என்ன பண்றது சாமி இவளோட ராசி கல்யாணம் பண்ண கொஞ்ச நாள்லயே நான் அமெரிக்காவுக்கு போயிட்டேன் இன்னைக்கு தான் வந்திருக்கிறேன் இவதான் கல்யாணம் வேலை எல்லாத்தையும் தலையில போட்டு சுமக்கிறா என்ன பண்றது ஆமா கல்யாணம் ஆன கையோட அமெரிக்காவுக்கு கிளம்புறாளாமே சுவாமி அமெரிக்கால ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கரெக்டா ஃபாலோ பண்ணும் அதுவும் இல்லாம இவளுக்கு இப்பதான் கிரீன் கார்டு வேற கிடைச்சிருக்குது நாளைக்கு 7 to 9 முகூர்த்தம் 11 மணிக்கு ஃபிளைட் ஏன்டா கல்ல ரெக்கையை கட்டின்னு இப்படி பறக்குறாளோ நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க அடுத்த முறை நான் இந்தியாவுக்கு வரும்போது 4 நாள் ரிலாக்ஸா இருந்துட்டு போறேன் அது சரி கல்யாண வேலையெல்லாம் யார்கிட்ட படிச்சிருக்கேள் A to Z கிட்ட. படிச்சிருக்கேள் ஏன் சாமி ஐயோ அவன் வாங்கின காசெல்லாம் செலவு பண்ணிவிட்டு மண்டபத்துல உட்காந்து சீட்டு விளையாடிட்டு கல்யாண செலவெல்லாம் மேனேஜ் பண்ணுவான் அப்படி என்ன ஒரு செலவு பண்ணுவாரு கிராந்தியாய நமக விஸ்கியாய நமக பிரம்மாய நமக ராவ அடிக்க நமக மாமா ஏண்டா குடிக்கிற வாட்ட போய் பொறுப்பை ஒப்படைக்க சொல்லிட்டே அட்வான்ஸ் கொடுக்கறச்சே பக்தி பழமா இருந்த இப்ப பாருங்க எப்படி இருக்காருன்னு என்ன பக்தி பழம் இத பாருங்க அப்படியே உரிச்சு சாப்பிட்டோம்னா பழம் ஊற வச்சு சாப்பிட்டோம்னா சாராயம் என்ன பேசாம லாபியில் இருக்க வேண்டியதானே எதுக்கு ரூப் கார்டுக்கு வந்து ஓரியோ நாளைக்கு என் தங்கச்சிக்கு கல்யாணம் என்ன நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு இன்னைக்கு வந்திருக்கேளே நான் ரொம்ப பிஸி தெரியுமோ 6 மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்க வேண்டாமோ என்ன சொல்றே உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்தா 6 மாசம் ஆயிடுதே என்னடா பட்டாவே ஆமா மாமா 6 மாசத்துக்கு முன்னாடி சார்லதாங்கிறவ அட்வான்ஸ் பண்ணிக்கிறா நாளைக்கு கல்யாணத்துக்காக பாருங்க யாரோ சார்லதாங்கிறவா அட்வான்ஸ் பண்ணிருக்கா அந்த சார்லதா இவதான் என் ஒய்ஃப் ஓ கன்ஃபியூஷன் கிளியர் ஆயிட்டுது ஆனா பாருங்க மேடம் பாத்து சாரி நீங்க அட்வான்ஸ் பண்றச்சே இருந்த விலைவாசிக்கும் இப்ப இருக்கிற விலைவாசிக்கும் டேலி ஆக மாட்டேங்கிறது பட்ஜெட் எகிறதோனா அப்படி என்ன விலைவாசி ஏறி போச்சு என்ன இப்படி கேட்ட ஓ மெக்டோல் பிராண்ட் இருக்கு அது 120 இப்போ 240ங்கிறானே மெக்டோல் விஸ்கி இருக்கு மாமா அது வந்து 240 சும்மா இருடா. இப்போ 270ங்கிறான் இந்த லட்சணத்துல விலைவாசி ஏறிட்டு இருந்தா நான் எப்படி கல்யாணத்தை முடிக்கிறது பார்த்து போட்டு கொடுங்க சரி விடு தண்ணி போட ஆளான வேலை ஒழுங்கா நடக்கும் சாம்போயர் இந்த கல்யாணத்தை ஒழுங்கா நடத்தி கொடுங்க நான் உங்களை கரெக்டா கவனிச்சுக்கிறேன் அமெரிக்காவில இருந்து வந்தாலும் இந்தியன் எக்கனாமிய உடனே புரிஞ்சுட்டேன் அசத்திரம் போங்க வரேன் சாமி தைரியமா போயிட்டு வாங்க ஏமாமா ஆ? கொடுத்த பணத்தை எல்லாம் குடிச்சே தீர்த்துட்டேல் எப்படி அசுத்துவேல் ஏண்டா கையில துட்டை வச்சுட்டு நான் என்னைக்கு அசத்து இருக்கேன் ஜாக்கி குயின் ஆஸ் இந்த லோகத்துல இருக்கிற வரைக்கும் இந்த ஷாம்பயர் எப்பவுமே கிங்கு தாண்டா நீ போய் பாத்திரம் மண்டலம் எடுத்து வண்டியில வை சீட்டு கிட்ட மறந்துடாத சரி. ஆமா எங்கடா சீமந்த புத்திரி காயத்ரி காயத்ரி தோப்பனால பாக்கணும் அப்பா ஆத்துல இருக்கா மாமா சரி நான் பாத்துக்கிறேன் சரி கண்டிப்பா இண்டிமா காயத்ரி டான்ஸ் கிளாஸ் போயிட்டு வரியா ஆமா டான்ஸ் முடிச்சிட்டு கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன் நானும் வருஷ கணக்கா பாத்துன்னு தான் இருக்கேன் நீ நல்ல மாப்பிள்ள கிடைக்கும் டெய்லி கோயில் போயிட்டு தான் இருக்கே இப்படியே போனேன்னு வெச்சுக்கோ நோக்கு பைத்தியம் தான் பிடிக்க போறது என்ன மாமி கிண்டலா நீங்க வேணா பாருங்க பகவான் ஒரு நாள் கண்ணை திறக்கத்தான் போறார் எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய காட்டத்தான் போறார் அப்படி நின்று உலகத்துல இல்லாத மாப்பிள்ளைய பகவான்கிட்ட கேக்குற மாமி நீ காத்துக்காரரா வரவர் யார்கிட்டயும் கை கட்டியும் நிக்க கூடாது கை ஏந்தியும் நிக்க கூடாது எல்லாரும் அவர்கிட்டதான் கை ஏந்தி நிக்கணும் அப்படிப்பட்ட மாப்பிளைய பகவான் காட்டுவார் கண்டிப்பா காட்டுவார் அண்ணா அண்ணா மாமா 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 நேக்கு மாமா 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 நேக்கு நேக்கு மாமா மாமா விச்சு விச்சு வந்திருக்க விச்சு விச்சு மாமா விச்சு வந்திருக்க மாமா மாமா வயித்து பசிக்குது மாமா 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 இங்க ஒரு தொண்டை கொடு மாமா 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 அப்படி மறுத்தறனா நீ மாமா வயித்து பசிக்குது மாமா மாமா டேய் டேய் ஒத்த சொன்னா கேக்க ஆஹா பகவானே பகவான் என்னமா சிரிக்கிறார் பாருங்க ஐயோ பகவானே இந்த புன்னகை என்ன விலை ஏடம்பே மேல பார்த்து என்ன நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்க பகவான் சிரிக்கிறார் நோக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு ஒண்ணும் தெரியலையே இவரோட பாருங்க தெரியவா பாருங்க என்னடா போய் பாக்குற பகவான் தெரியாரா பகவானா எங்க மேல வாங்க
என்ன எல்லாரும் மேல பார்த்துட்டு இருக்கா? பகவான் தெரியறாரா? மாமி அங்க என்ன ஒரே கூட்டம்? அங்க பகவான் தெரியுறாராம். பகவான் மடியில அம்பாள் படுத்துட்டு என்னவா சிரிக்கிறா பாருங்க. ஒண்ணும் தெரியலையா? க்ளவுட்ஸ் எல்லாம் மறைச்சுட்டு இருக்கு. நன்னா பாருங்க. ஐ ஐ ஐ சாரி மன்னிச்சுக்கோங்க. மஞ்சள் கலக்கா சோப்பா ரெண்டு மிக்சிங்க. என்ன ஏற்று இசட் ஊருக்கெல்லாம் நீர் கல்யாணம் பண்ணி வைக்கிறீர், உன் பொண்ணுக்கு பகவானா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். பாத்தீங்களாப்பா, பகவானே ஒத்துண்டார். சீ வாய மூடின்று. அம்பி மாலை கழட்டு. அச்சோ கட்டாதீங்க, இது பகவான் கொடுத்த மாலை. அப்பா இவர் யாருன்னு உங்களுக்கு புரியலையா? செலவே இல்லாத ஒரு இடிச்சுவாய் மாட்டுண்டான். புரிஞ்சுட்டுது. அம்பி முதல்ல 2 பேரும் மேல வாங்கோ. ஏண்டா அம்பி, எங்க இருந்தோ வந்து ஆத்துல குழப்பம் பண்ணிட்டு இருக்கியே, யார் நீ? சுயமரியாதை சுடர். சொந்த கால நின்னதுக்கு அப்புறம் தான் பந்த கால நிக்கிறேன். தோப்பனாரட்டும் ஓப்பனா சவால் விட்டுட்டு ஆத்த விட்டு ஓடி வந்தவன். பார்த்த சாரதி கிட்ட ஒரு பொழப்ப காட்டுங்கன்னு சொன்னா அவர் உங்க பொண்ணை காட்டிட்டார். பொண்ணை வச்சுட்டு பொழப்ப நடத்த முடியும்? என்ன அசிங்கமா பேசிட்டு இருக்க? இல்ல பொண்ணை பெத்தவங்க நீங்க ஏதாச்சும் ஒரு பொழப்புக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஏற்பாடும் நான் தான் பண்ணணுமா? சரி உனக்கு என்ன தெரியும்? என்ன தெரியுமா? ஜீரக ரசத்துல இருந்து ஜிலேபி வரைக்கும், வத்த குழம்புல இருந்து வடபாயசத்தை வரைக்கும், சுட்ட அப்பளத்துல இருந்து சுண்ணாம்பு தெளிச்சு சாரத்தை கீழே இறக்குற வரைக்கும், அவியல் பொரியல்ல இருந்து ஆவக்காய் ஊறுகாய் வரைக்கும் எல்லாம் அத்துப்படி. நெய்ய காட்டுவன் ஊத்த மாட்டன், சொத்த காட்டுவன் போட மாட்டன். ஐயோ என்ன சமத்து பாத்தேடா. நீ என்ன ரொம்ப ரசிச்சிட்டு இருக்க? தொலைச்சுடுவன். ஏண்டா அம்பி, உன் தோப்பனார் ஆழ்வார் உரிச்சி அனந்தராமயர் தானே? சாட்சாத் அவரே தான். எப்படி கண்டுபிடிச்சேன்? இந்த மாதிரி ஷேட்டையெல்லாம் சமையல் ஹிஸ்டரியிலேயே அவ ஒருத்து தான் பண்ணுவா. அவளை நேக்கு ரொம்ப பிடிக்கும். அதை விட பொண்ணு கிடைச்சும் பொழப்ப காட்டுன்னு சொல்ற பாத்தியா, அது நேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா நீ என்ன எதிர்பார்க்கிற? ஒரு புடி சாம்பார் சாதம், ஒரு புடி ரசம் சாதம், 3 புடி மோரின் சாதம். அதென்ன மோர்ஞ்சாத மட்டும் 3 படி? 2 பிட்டு. கிளைமாக்ஸ் சூப்பரா இருக்கும். ஓலியோ இத பாருங்க, இந்த புடி கணக்கு படி கணக்கெல்லாம் அப்புறமா பாத்துக்கோங்க. முதல்ல இந்த பகவான் மாலைக்கு ஒரு முடிவை சொல்லுங்க. முடிவு சொல்றதுக்கு என்னடி இருக்கு? அவன் தான் முதல்ல ஜோலி அப்புறம் தாலின்ட்டானே. முதல்ல வேலையை சேரட்டும். ஒழுங்கா வேலை செஞ்சா மத்ததை யோசிப்போம். அவர் என்ன வேணாலும் சொல்லட்டும். எப்போ பகவான் மாலை உங்க கழுத்துல விழுந்ததோ அப்பவே நீங்க ஆத்துக்காரராயிட்டீங்க. முதல்ல இந்த கல்யாணத்தை பாருடா. வந்துட்டே மாமா. என்ன சிகரெட்? இத போடுற பட்டு புடவையில கல்யாண பொண்ணு. என்ன கிண்டலா? போனா போகுதுன்னு சிகரெட் கொண்டு வந்து கொடுத்தா கிண்டலா போச்சு. இரு மணிக்கிட்ட ஐயோ சொல்றேன். தாயே, அப்படி எல்லாம் எதுவும் செஞ்சிடாதமா. தயவு செஞ்சு எடுத்து விட்டு காலி பண்ணு. கிளம்பு. அது எங்கடா உன் அமெரிக்கா மாப்பிளையே காமிக்க மாட்டேங்கிற? அது ஒண்ணு இல்ல மச்சான், அவனும் பிஸி நானும் பிஸி. அவர் 2 நாளைக்கு முன்னால இந்தியா வந்துட்டேன்டா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து பத்திரிகை எல்லாம் கொடுத்துட்டு அப்படியே மண்டபத்துக்கு வந்துடுறேன்னு சொல்லிருக்காண்டா. மாட்டி வச்சு. ஆமா உன் சொந்தத்துல மாப்பிளையே இல்லையா? இருக்காங்க. ஆனா சின்ன வயசுல இருந்தே என் ஒய்ஃப் ஆளாக்குனது மாப்பிள்ள ஃபேமிலி தானே. அந்த நண்டிக்கடங்காக தான் அவனுக்கு அமெரிக்காலே வேலை வாங்கி கொடுத்தேன். அப்படியே என் தங்கச்சியும் கொடுத்துட்டான் வச்சேன். அவங்க 2 பேரும் என் கண் பார்வையில இருப்பாங்களா, அதனால தான். இவர் எங்க காணோம்? ஏனா ஒய்ஃப்ரா என்ன அங்க என்ன பண்றே? மண்டபத்துக்கு கிளம்புங்க, நேரமாச்சு. நீ முதல்ல போ, எனக்கு அமெரிக்கன் எம்பசில வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்துறேன். சரி சட்டன் வந்து சேருங்க. பகவானே பாத்திர மண்டபத்துல வண்டியில எடுத்து வச்சிட்டியோ? எல்லாத்தையும் வண்டியில் வச்சுட்டேன். பந்தக்காரன், பால்காரன், மைக் செட்டு, நாதஸ்வரம், வீடியோக்காரன் எல்லாரையும் நேரா மண்டபத்துக்கு வர சொல்லிட்டேன். யாரும் பைசா கேட்கலையே? இது வரைக்கும் யாரும் கேட்கல. பாத்துக்கலாம், நீ போ. ஏண்டா ஏய், ஆத்துக்காரர் இடிஞ்சதை கட்டி கொடுத்திருக்கார், அதை ஏன்டா அடிச்சிட்டு இருக்க நொட்டுன்னு? ஏன் சொல்ல மாட்டேன். அதான் என் தலையில இடி தூக்கி போட்டுட்டேனே. என்ன நடக்கிறது தெரியுமா? எனக்குன்னு பிறந்தாலே காயத்ரி, அவன் வாயை இவ்வளவு பெருசா பொழக்கிறான் மாமா. அதுக்குள்ள ஸ்வீட் வைக்கிறதுக்காக இவன் ஆக்காட்டுன்னு சொல்லி ஊட்டுறா மாமா. அந்த கட்ராவிய உங்க கட்டால பாருங்கோ மாமா. சாப்பிட ஆளும் அங்க பாருங்க எப்படி ஊட்டுறா பாருங்க. ஊட்டுதான் ஊட்டிட்டு போற.
குளம் கோத்திரம் பார்த்து தான் மாப்பிள்ளைய செலக்ட் பண்ணுவோம். உங்க மாதிரி குளத்துல சிக்கிற வாழையெல்லாம் மாப்பிள்ளை ஆக்க மாட்டான். அதெல்லாம் என் விதிடா, விட்டுட்டு போயாடா. விட்டுட்டு போறதா? என்ன சொல்றேன்? அவளை விட்டுட்டு போக சொல்றேடா இல்ல இந்த ஆத்த விட்டே போக சொல்றேடா? எங்காவது போய் தொலைடா. மாமா என்னடா மிரட்டுற? எங்க பாபா போவே, நான் எங்க போவேன்? நேக்கு யார தெரியும், போகணும் தான் தோன்றது, ஆனா எங்க போறதுன்னு தோணுது. யாரவன் புலம்புறான்? புலம்புறதுக்குனே பிறந்தவன் என் தாய்மாமன். ஐயோ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. மஞ்சளுக்கு மிஞ்சின நிறமும் இல்ல, மாமனுக்கு மிஞ்சின உறவும் இல்லன்னு சொல்லுவா. நீ என்ன விட்டு? என் பிராணத்தை விட்டாலும் விடுவேனே தவிர உங்களை விட மாட்டேன். ஐயோ ஐயோ ஐயோ, அந்த கர்மாந்தரத்தை பார்த்தேடா, நம்ம கண்ணு முன்னாடியே காயத்ரி அவன் தோலை ஈஷிட்டு நிக்கிறா. ரெக்கார்ட் டான்ஸ் மாதிரி ஆயி போச்சு பாபா. பாரா, இது ரெக்கார்ட் டான்ஸா விசிடியா டிவிடியாங்கிறத பத்தி எனக்கு தெரியாது. எங்க கையில சல்லி காசு கிடையாது. இந்த கல்யாணத்தை சக்சஸ்ஃபுல்லா நடத்துற பொறுப்பை வச்சுக்கிட்ட தான் ஒப்படைச்சிருக்கேன். இதை சக்சஸ்ஃபுல்லா நடத்தினான்னா அவன் காயத்ரிக்கு ஹஸ்பண்ட், இல்லைன்னா சஸ்பெண்ட். புரியுறதா? பொண்ணு வீட்டார் வர்றதுக்கு முன்னாடி மண்டபத்துக்கு போய் ஆகணும். போய் வண்டியில ஏறா. எது அந்த ஓட்டக்கார இல்லையா? நேத்து வரைக்கும் ஓடிட்டு இருந்த வண்டி தானே, என்ன பண்ணாய்? அத நான் என்ன சொல்றது, நீங்க எல்லாம் போங்க, நான் பின்னாடி நடந்தே வரேன். எல்லாம் ஒரே ஸ்பீட் தான். போங்க போங்க. மாமா இன்ஜின் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதே. என்னடா இது ஆரம்பமே அபசகுணமா இருக்கு. இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகலன்னா ஜஸ்ட் கழுதியாச்சு மாப்பிள மாதிரி. ஏண்டா வச்சு என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல மாமா, ஏதாவது உயர்கள் இருக்கும், நான் பாக்குறேன். பாரு பாரு மாமா இன்ஜினை காணலை. இன்ஜினை காணமா? ஏண்டா இன்ஜின் என்ன பண்ணாய்? என்ன கேட்டேன்னா, நான் என்னமோ அதை கழட்டி கொண்டு போய் கடையில வித்து பெரிசம்பளம் வாங்கின மாதிரிலாம் பேசு, அந்த மாதிரிலாம் பண்ணுவேணும். உங்க மைத்தரோட அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல கல்யாண மண்டபத்துக்கு போற வேலையை பார்ப்போம். ஏண்டா இன்ஜின் எல்லாம் கார்ல போய் கல்யாணம் பண்ணது போறது? மாமா உதவுற மாதிரி உறவுக்காரவங்க கூட உதவ மாட்டாங்க சொல்லிருக்கா. இப்ப பாருங்க, மெக்கானிசம் ஒர்க் அவுட் ஆகுறது பாத்தியாமா? 4 வீலர் 2 வீலர் மாதிரி உதச்சே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்பா என்ன சமைச்சு பார்த்தேடா? கண்ணு வைக்காத, வாயை வச்சுட்டு சும்மா இருக்கியா? மெக்கானிக் சார் வண்டி நட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. சபாஷ், இன்னைக்கு இன்ஜின் நீதான், கல்யாண மண்டபத்துல இன்ஜின் நீதான் வெட்டணும். ஜான வாசத்துக்கு இப்படித்தான் உதச்சே ஸ்டார்ட் பண்ண போறியா? அடேங்கப்பா, என்னமா தள்ளிட்டு போறான். காரை மட்டுமா தள்ளிட்டு போறான், நான் கட்டிக்க போற காயத்ரியும் இல்ல தள்ளிட்டு போறான். இப்ப என்ன பண்ண போற? ஒரு புண்ணியமா இன்ஜினை திருடி வித்து அதுல பேரிச்சம்பளம் வாங்கி தின்னுட்டான். இல்லன்னா அந்த வெயிட்டையும் சேர்த்துல உரைக்க வேண்டி இருந்திருக்கும். ஸ்டாப் 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 ஸ்டாப். ஃப்ரண்ட் பேக் 2 பிரேக்கையும் கால்லயே வச்சிருக்கானே வச்சு. ஹேர் பிரேக் மறந்துட்டேளே, சமைச்சு பார்த்தேடா? வாயை மூடிட்டு சும்மா இருங்க. அபத்தைய கட்டிண்டு 1000 வருஷம் வாழறதை விட இந்த சமத்தை கட்டிண்டு சட்டுன்னு போய் சேர்ந்துடலாம். அப்பா இன்னைக்கு இவரே கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. ஏன் இப்படி அழைத்துட்டு இருக்க? கல்யாணக்காரர் கொடுத்த காசை குடிச்சே செலவு பண்ணிட்டேன். இந்த கல்யாணத்தை எப்படி நடத்துறதுன்னு எனக்கு தெரியல. நீ உன் கல்யாணத்தை பத்தியே பேசிட்டு இருக்கிய. சனி எனக்குடா பெரிய கிரிஞ்சர் வீட்டு கல்யாணம். இதுக்கு ஒரு ஷேர் வேற, இதுக்கு ஒரு ஏண்டா சேரெல்லாம் உடைச்சுட்டு இருக்க? மண்டபத்துக்கார கட்டி வைக்கிறக்கா? மாமா சேரெல்லாம் தொடச்சிட்டு இருந்தேன். இன்னும் ஒரு டைப்பா நடந்துட்டு இருக்க. ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் ஆயிடுத்து. சேரெல்லாம் வந்துடுதோ, மளிகை சாமான் வந்துடுதோ. எப்படி கொடுப்பான்? பழைய பாக்கியெல்லாம் பைசல் பண்ணாதான் பலசரக்கு அனுப்ப வேண்டாம். கல்யாணம் முடிஞ்சோட செட்டில் பண்ணிடுவோட. முடிஞ்சாதானே இது மாமா, அவளுக்கு உங்க ஃபேஸ் மேல இப்பெல்லாம் வர நம்பிக்கையே இல்லைன்னு சொல்லிட்டா. இவ்வளவு நாளா கொடுத்துட்டு இருந்தாரு. அதெல்லாம் ஏன் ஃபேஸ் வச்சு கொடுத்தா? இப்போ அந்த முகர கட்டிக்கா கொடுக்க வேண்டியதானே? வெள்ளடிக்கிறதாவே விரல் சூப்பர் மட்டும் நானா? மாமா இப்ப சொல்லுங்க, காயத்ரி எனக்கு தான் டிக்ளேர் பண்ணுங்க. சத்திரத்தை நிரப்பி சரித்திரம் படைக்கிறேங்காரோ. சரிடா, அவன் உனக்கு தான். சத்திரத்தை நப்பி சரித்திரத்துல இடம் படி. 8ஆம் கிளாஸ் பாட புஸ்தகம் பேரை போட்டுருவோம். முடியாது. மறுபடியும் அந்த தெப்ப குளத்துல விழுந்து என் பிராணத்தை விட்டாலும் விடுவேனே தவிர இந்த முழுக்கானுக்கு கழுத்தை நீட்ட மாட்டேன். ஒழுக்கன் நன்னா இருக்கே பேரு. நான் முழுக்கான இல்ல மாமா, முதல்வன். ஒரு நாள் முதல்வன். காயத்ரியோட ஒரு நாளாவது வாழ்ந்துட்டு தான் சாவே மாமா. அனந்தராம ஐயரோட சத்து ஊத்தணும் யாரு? சாட்சாத் நான் தான். எங்க முதலாளி கவலனுக்கு ஃபோன் பண்ணல. பண்ணேன். பலசரக்கு ஜாமான், காய்கறிகள், மைக் செட்டு எல்லாம் டெம்பிள் வந்திருக்கு. என்ன வேணும்? வாழை வாசல கட்டு, கரிகாய் பலசரக்கு சமய கட்டுல கொட்டு, பாத்திரம் பண்ணங்களை அலம்ப போடு. மைக்க அவன் தலையில கட்டு. அவனுக்கு போயிட்டு வரல. அப்பா சமத்தை பார்த்தேளா? இப்பதானே முதல் தடவையா பாக்குறேன். உச்சு எல்லாம் சாமர்த்தியமா பேசி ஏற்பாடு பண்ணிட்டியே, ரொம்ப நன்றிப்பா. ஐயோ என்னது திடீர்னு? நான் பொறுப்படுத்திட்டு கல்யாணம் இல்லையோ, உங்களுக்கு கெட்ட பேர் வரப்படாதுங்கிறது காத்தா. என்ன எல்லாம் மொச மொச நிக்கிறேன்? கல்யாண வேலையை பாருங்க. போற போக்க பார்த்தா உன்னோட காயத்ரி அவன் தட்டிட்டு போயிடுவான் போல இருக்கே. கல்யாணம் நல்லபடியா நடந்தாதானே மாமா அவனுக்கு பொண்ணை கொடுப்பாரு. நடத்த விட மாட்டேன். கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்துவேன். அதுக்கப்புறம் அவன் சஸ்பெண்ட், நான் ஹஸ்பண்ட். அதுக்கான பல திட்டங்களை நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். என்ன திட்டம் பாஸ்? என்ன திடீர்னு பாஸ் போடுற? பாஸ் 15 வருஷமா அந்த ஆள் கூட இருக்கேன். அவரும் உருப்படல, நானும் உருப்படல. இப்ப எங்கிட்ட வர போறியா? பாஸ் பாஸ் கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அத அப்படியே கண்டினியூ பாஸ், 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 பண்ணிக்க. பாஸ். இப்ப இல்ல, எப்ப தேவையோ அப்ப மட்டும் பண்ணு. சரிங்க பாஸ். ஃபாலோ மீ. பாஸ் நீங்க தான் முன்னாடி போகணும் பாஸ். திடீர் பாஸ் ஆனதால கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். நீ வேணா போற, அவனை ஃபாலோ வாங்க பண்ணு. பாஸ், வாங்க வாங்க வாங்க. ஓய் யார் போய் வாழத்தார அறுப்பு இருக்கேன். உன் வேலையை பாரு ஓய். நான் என் வேலையை தான் பாக்குறேன். இதை நான் அறுக்க விட மாட்டேன். கை எடுக்கும்.
பேசுற நீ ரெண்டு கத்தி காட்டுறீர். எதுவா இருந்தாலும் முதல்ல பேசு, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. மாமா இருங்க வந்து வச்சுக்கிறேன். நிலுவா சாமான் தூக்கிட்டு ஓடுற. ஆட்சிக்கு யாரு வேணாலும் லஞ்சம் வாங்குற, கல்யாணம் பண்ணுறது யாரு வேணாலும் சாமான திருப்பி ஓடுற. நிலுவா என்னையா இவங்களை துரத்துறதுக்கோ இவங்க இந்த கல்யாண மண்டபத்துல செய்யறத தடுக்கிறதுக்கோ யாருக்கும் உரிமை கிடையாது. என்ன உரிமை கிடையாதா? என்ன போய் இந்த கொள்ளையடிக்கிற கும்பலுக்கெல்லாம் நீர் தான் கேங் லீடரா? கொள்ளை எடுத்துட்டு அதுக்கு விளக்க வேற சொல்றீரா? உண்மை அந்த சனியன் ஒண்ணும் பண்ணாத, அவளை விடு. என்னமா அது ஆக்கிற்கு முன்னாடி எல்லாத்தையும் அள்ளிட்டு போறா, அவளை போய் சும்மா விட சொல்லல. யாரவா அவ நம்மள சும்மா விட்டுருக்கா இல்லையா? இந்த முகர கட்ட இன்ட்ரோடியூஸ் வேற பண்ணணுமா? இந்த ஓட்ட கல்யாண மண்டபத்தோட உருப்படாத ஓனர் ஆனா எடுத்துட்டு போடுவேன். அதுக்காக எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிடுவாளா? அவளை நான் டேக்கிள் பண்ணிக்கிறேன். நீ கல்யாண ஆத்துக்கார வர்றதுக்கு முன்னாடி கற்பூர தேடி சாமி கும்பிட்டு அடுப்ப பத்த வை. டியூட்டி ஃபர்ஸ்ட். ஸ்டாப் இட். ஐயோ நல்ல காரியத்துக்கு போறச்ச ஏன் அவசரமா நிப்பாட்டு? முதல்ல காசை கொடுத்துட்டு கற்பூரம் எத்தனை வழிய பாருங்க. ஓய் ரொம்ப பந்தா பண்ணாதே. ஒவ்வாலே தொங்குறதுக்கு யோசிக்கிற ஓட்ட கல்யாண மண்டபம். நான் தான் ரெகுலரா பார்ட்டி கொண்டு வந்து செட்டப் பண்ணிட்டு இருக்கேன். அதை கெடுத்துட்டேன்னா நீர் வவ்வாலா தொங்கணும். வவ்வால்னு தெரியறதோன்னா காசை விட்டுக்கோ. உங்க காசு தானே வேணும். நீ போய் அடுப்ப பத்த வை. இந்த ஈர விறகு நான் பாத்துக்கிறேன். அந்த கதையில என்ன ஓய் ஏண்டி உன் தோப்பனார் போட்டுக்க சட்டை இல்லாம வெறும் துண்டோட அலையறார். அவர் எப்படி காசுக்கு ஏற்பாடு பண்ணுவார்? கடல்ல நின்னுட்டு இருந்த கப்பலை காட்டி இந்த கப்பலுக்கு ஓனரே நான் தானே சொல்லி எங்க அம்மாவை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிடுவார் எங்க அப்பா. அவர் ரொம்ப கிளவர். இதெல்லாம் ரொம்ப ஈஸியா சமாளிச்சிருவார். ஏதாவது நல்ல வழி பண்ணுவார். மொல்ல மாதிரி தனம் பண்ணி கள்ள வழி பண்ணுவார். பொடி அடுப்ப பத்த வச்சா சொல்லியோ. இன்னும் கூப்பிட்டு இருந்தா எப்படி? மசம் மசம் நிக்காது. வேற யாருமே பொண்ணு வீட்டுக்காரன் வந்துருவா. மாமி வாங்க 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 வாங்க. எல்லா ஏற்பாடும் முடிஞ்சிட்டு மாப்பிள வர வேண்டியதான், தாலி எடுத்து கட்ட வேண்டியதான். அம்மிதான் எல்லாத்தையும் பாத்துக்கிறான். சாட்சாத் மகாலட்சுமியே கல்யாண மண்டபத்துக்குள்ள வந்த மாதிரி இருக்கு. ஆமா இவன் யாரு? இவன் என்னுடைய அசிஸ்டன்ட். கொஞ்சம் வாசிப்பான். பாலப்பிராயத்துல நாரசுரம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதை சொல்றேன். இது அடுத்த ஜொய் ஜொய் சத்தம் கேட்குமே, அதுக்கு பேர் நாரசுரமா? A to Z ஏற்பாடெல்லாம் கரெக்டா பண்ணிருக்கேடா. எந்த குறையும் வந்துடக்கூடாது. மாப்பிள்ளை ஆத்துக்கார மனசு கோணாம கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். டெம்போல கல்யாண சாமான்லாம் இருக்கு. யாராவது எடுத்துட்டு வர சொல்லுங்க. என்ன அவிஷ்டு சும்மா ரெடி போற எடுத்து வர. வாங்க மாமி போலாம். இல்ல பொண்ணு வீட்டுக்காரர் வந்த உடனே பணம் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல, எங்க பணம்? இப்பதானே வந்திருக்கா. அவ செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தானே வாங்கி தர முடியும். சாவியை கொடுங்க. யாருக்கு? நான் போகணும். கொடுங்க. சாவி கொடுத்தாதான் போவேடா. ஐயோ தாங்க முடியலையே. சாவியை கொடுங்க. அடுத்தாத்து அம்பூஜட்ட பாத்து. உங்க பேரை சொல்லுங்க. பரபரப்புல கேட்க மறந்துட்டேன். ஆத்திர அவசரத்துக்கு கூப்பிட சௌரியமா இருக்குமோ? அதுல வச்சு ஹரிகிருஷ்ணன் பள்ளிக்கூடத்துல கூப்பிடுவார். ஹரிகிருஷ்ணன் முதலாளி பொண்ணு மாயகிருஷ்ணன் கூப்பிடுவா. இப்ப நான் கிச்சன்ல வேலை செய்யறேன். நச்சினை விச்சான்னு கூப்பிடுங்க. ஹாஸ்யமா பேசுறேன். வந்தவாளா வாய் திறந்து கேட்கறதுக்கு முன்னாடி காபி போட்டு கொடுங்க. நெருங்கின சொந்தத்துக்கு டிகிரி காப்பி, தூரத்து சொந்தத்துக்கு டிகாஷன் காப்பி, சம்பிரதாயத்துக்கு வந்த வாழ்க்கை சாதாரண காப்பி. ஐட்டத்தை சொல்லுங்க. அஜெக்டிவ் போடுறேன். அப்படிலாம் யாரையும் வித்தியாசப்படுத்தி பாக்காதீங்க. எல்லாரும் ஈவனா ட்ரீட் பண்ணுங்க. யாரான குறைச்சனா நீக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடும். இப்பவே அப்படித்தான் இருக்கேன். எலுமிச்சை ஜார்ல கொஞ்சம் இஞ்சி தட்டி இளஞ்சூட தட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். வந்தவாளுக்கு காபி போட்டு கொடுங்க. குளோரோஃபார்ம் தெரியுமா? யார் இந்த பொண்ணு? கிறிஸ்டினா? முட்டாள். அது ஒரு கெமிக்கல்ரா, மயக்க மருந்து. அதை இந்த கர்ச்சீப்ல தடவி வச்சிருக்கேன். இதை யாரு மூக்க வச்சாலும் உடனே ஜலதோஷம் நின்னு போயிடுமா? இடியட். உடனே அவன் மயங்கி விழுந்துருவான்டா. சரிங்க பாஸ், இதை வச்சு என்ன பண்ண போறேன்? அப்படி கேளு, அப்படி கேளு. எனக்கு புதுசா முளைச்சிருக்கானே ஒரு வில்லன் பிச்சா, அவன் மூஞ்சில நான் வைப்பேன். உடனே அவன் மயங்கி கீழே விழுந்துருவான். அப்படியே பாடியை பார்சல் பண்ணி ஸ்டோர் ரூமுக்குள்ள வச்சு லாக் பண்ணிடுவேன். கல்யாண வேலையில அப்படியே ஸ்தம்பிச்சிரும். மாமா வந்து விச்சா எங்கன்னு என்கிட்ட கேட்டாக்க கக்கூஸ் குள்ள காமாட்சியை கையை பிடிச்சி இழுத்தான். அவன் லபோதிபோன் கத்துறான். அதுல போய் அப்படியே ஊரை விட்டு எஸ்கேப் ஆயிட்டான்னு சொல்லிடுவேன். எப்படி? அப்புறம் பாஸ் அதுக்கப்புறம் என்ன? அவன் சஸ்பெண்டா, நான் தான் ஹஸ்பண்ட். அது சரிங்க பாஸ், இதை எப்படி வச்சா மூக்குல வைப்பேல்? இடியட். இது ரொம்ப சிம்பிள்ரா. இவ்வளவுதானே. அவசரப்பட்டு எமோஷனல் ஆயிட்டே. இட்ஸ் ஆல் ரைட். பரவாயில்ல. உன் மயக்கம் தெளியும் முன்னாடி ஆனா நான் மயங்க வைக்கிறேன். சீக்கிரம் ரெடி பண்ணப்பா. நீயும் தான் மாமி டெம்போல இருந்து சாமான்லாம் கீழே இறக்கிட்டேடா. ஓ எல்லாத்தையும் இறக்கிட்டேனே. கட்டில மெத்த தட்டு புட்டு சாமான்லாம் இன்னும் வரல. எப்ப வரும்? முகூர்த்தம் முடிஞ்ச கையோட மாப்பிள்ளை முன்னும் அமெரிக்கா போறோம்னோ. இதெல்லாம் கொண்டு போறதுக்கு சிரமம்னு எங்க ஆத்துக்காட்ட அமெரிக்காலே ரொக்கத்தை மொத்தமா வாங்கிட்டா. துணிமணி, வெள்ளி பாத்திரம், இது மட்டும் தான் மண்டபத்துல தரணும். எல்லாம் அந்த கோடி ரூம்ல இருக்கு. கொஞ்சம் சரி பார்த்து வைங்க. நான் வர வரைக்கும் அந்த ரூமை விட்டு நகராதீங்க. வரேன். ஏன்னா இவ்வளவு லேட்டு? ஏண்டி
வீரக்குள்ள தேடி பார்த்தேன். நம்ம பாஸ்போர்ட்லாம் எங்கடி வச்சு தொலைச்ச? தேடி தேடி அழுத்து போச்சு. மங்கள மாமி பையன் கிட்ட ஜெராக்ஸ் எடுக்க கொடுத்திருக்கேனா அவ ஃபாலோ பண்ணிப்பா. நீங்க மண்டபத்துல செத்த சும்மா உட்காருங்க. ச்சே ஞாபகமே இல்ல. ஏனா நான் பாட்டுக்கு உங்களை வர சொல்லிட்டேன். அங்க வைதேகி தனியா இருப்பாளே. சாரு என்ன அவ அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட அமக்கள படுத்திட்டு இருக்காடி. ஆஹா. நான் தான் அமெரிக்காலயும் சரி இந்தியாவிலும் சரி தனி ஆளா தவிச்சுக்கிட்டு இருக்கேன்டி. அதுக்காக உங்களை இடுப்புல கட்டிட்டு அலைய சொல்றேடா. மாப்பிள்ளை அதுக்கார வர நேரமாச்சு. செத்த ரூம்ல ஏசி போட்டு வைங்கோ. சாரு என்னன்னா அது? ஏய் எதுக்கு பூ நோண்டிட்டு இருக்க? அதுக்கார வந்துவா. என்ன கேளுங்க. அவளை பாத்தேளா? எவாள? சாரு இருங்கோடா. ஏய் ஆம்படியான ஆத்துக்காரி ஏதோ பேசிட்டு இருக்கா. அத போய் நோட்ட விட்டு இருக்கியே. நோக்கு இந்த வெக்கம் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையா? எந்த விஷயத்துல வெக்கம் இருக்கணும் இருக்கப்படாதுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியணும். நேக்கு போய் கத்துட்டு வரேன். கத்தே வர போறீங்களா இல்ல கத்துக்க போறீங்களா? ஏண்டி என்னடி இது நண்டு பிடி கிடுக்கு பிடின்னு ஒரே நான்வெஜ் பிடியா போட்டு இருக்க? அப்பா என்னது ஐயராத்து பொண்ணு கை மாதிரியே இல்லையா? டெய்லி தண்டால் பச்சிக்கல எடுப்பியா நீ? ஐயோ ஓர பக்கம் பார்த்தா குரவழி பிச்சு மொட்டை மாடி வடா மாதிரி காய போட்டு போலக்க. போய் வேலையை பார். வேலையில பார்க்க விட மாட்டேங்கிறே. வாங்க வாங்க எப்படி இருக்கே மாமா? இவ எங்க ஆட்டுக்காரரோட தாய் வழி சொந்தம். கும்பகோணத்துல சீவல் கம்பெனி வச்சிருக்கா. அக்கவுண்ட்ல கொடுப்பேன். சும்மா என்ன வச்சு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு கேட்டேன். சமத்த பாத்தேளா? கும்பகோணத்துல சீவல் வியாபாரம்னு சொன்னாலே டிஎஸ்ஆர் சீவல் தான் ஃபேமஸ். பயணங்கள எக்ஸ்போர்ட் பண்றாளே. ஓ சாக்காத் நானே தான் அது. ஐயோ நீங்களாது நான் தான் அது. உங்க கல்யாணத்துக்கே தோப்பனார்ல சமையல். உங்கனால கும்பகோணத்துக்கு பெருமை. அந்த கல்யாணத்துக்கு சமைச்சால ஏன் தோப்பனாருக்கு பெருமை? நீங்க தப்பா நினைக்காதீங்க. இவர் லொட பேசிட்டே இருப்பார். என்ன பாத்து இந்த பொட்டியை தூக்குங்க. மாமிக்கு மாயவரமோ? மாயவரம்னா இந்த நம்ம வீரபத்ர ஐயர் இருக்காரோ இல்லையோ? அவருடைய பொண்ணுதான் நானு. பாப்பா யாரு? மாமியோட தங்கையா? இல்லப்பா என் பொண்ணு. இல்ல இல்ல பொண்ணு உங்க ஜாடையா இருந்தால அதை வச்சு அடிச்சிட்டான். அதனாலதான் கல்யாணமே ஆக மாட்டேங்குது. ஐயோ மசன்னு பேசாம உங்க வேலையை பாக்குறேடா. அட்டே நீங்க உள்ள வாங்க. நீ வாடிமா. வாங்கோ. ஆமா நானும் மாமியை சிறு வயசுல பாத்திருக்கேன். ஆனா அவங்கள விட பொண்ணு சூப்பரா இருக்கு. பாத்தேடா எப்படி எல்லாம் கேக்குறானு. இத பாருங்க இந்த கல்யாண சத்திரத்திலேயே ஒரு வரனை பார்த்து நம்ம பொண்ணுக்கு செட்டில் பண்ணு. இல்ல நானே ஒரு தாலி எடுத்து அவ கழுத்தை கட்டிடுவேன். அப்புறம் தாய் மகளை கட்டி தாலி ஆயிடும். பாத்துக்கோங்க. என்னமா வைதேகி என்னமா வளர்ந்துட்ட? போங்க மாமா. இல்ல இத எடுத்துட்டு போ. சத்த இருக்கும் கையில இருக்கிறத வச்சுட்டு அப்புறம் எடுத்துட்டு போறேன். அத கீழே வச்சுட்டு இதை எடுத்துட்டு போய் ஆத்துக்காரி சொல்றா இல்லையா? this is too much தெரியுமா? என்ன டூ மச்? யாரு தெரியுமா? யாரு? ரவுடி. ரவுடினா? ரவுடினா அது பாரு நான் என்ன? பேசும்போது பேசணும். ஏன் நெருங்கி வர? நான் உங்களோட பெரிய ரவுடி. பாருங்க பெட்டிலே வீடு கட்ட. என்ன விச்சது மாமா? என்னாச்சு? மாமா ஆமா இவ எங்க ஆத்துக்காரருக்கு தாய் வழி சொந்தம்டா. நமஸ்காரம். என்ன நமஸ்காரம்? இவ்வளவு பெரிய ரவுடிக்கு வீடு கட்ட தெரியல. அங்கங்க மிஸ்டேக்ஸ் இருக்கு. மிஸ்டேக் நான் ஆமா தாய் வழி சொந்தத்திலே நாங்க தான் முக்கியமானவ. அந்த கும்பகோணம் சீவல்ட்ட பணம் இருக்குங்கிறதுனால அவளை உங்களுக்கு முதல்ல அறிமுகப்படுத்திட்டா. மாமா கஸ்தூரி எங்க? இங்க தானே எங்கேயோ இருந்தாவ. அந்த இருக்கா பாரு கஸ்தூரி. அங்க என்ன பரார் பார்த்துட்டு இருக்க? இங்க வா. என்னது எல்லாரும் மசன்னு உட்கார்ந்து காயத்ரி காபி போடணும் பால் இல்லை. என்னடா பால் இல்லன்னு என்னன்னு வந்து கேக்குறேன். நமக்கு தான் ஆவின் பூத்ல அக்கவுண்டே அப்ப இல்ல. அமௌண்ட் கொடுத்து வாங்கலாம் போலியோ? ஆமா அதுக்கு தான் அப்பா மாடிக்கு போயிருக்கார். அவரையே போய் கேளுங்க. இந்த காலத்துல பாட்டு கச்சேரி இல்லாம கூட கல்யாணம் நடந்துரும். ஆனா சீட்டு கச்சேரி இல்லைன்னா அது கல்யாணமே இல்லைங்க. சாமி ரேசு குதிரை சீட்டுன்னு போனவங்க எல்லாம் ஜெயிச்சுதா சரித்திரமே இல்லையே. முதலியார் சீத்த சும்மா இருக்காடா? இந்த 4 கையை கமிட் பண்ணி கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுக்குள்ள எனக்கு பெரும்பாடாயிடுது. சூதாட்டம்னா 4 பேர் ஜெயிப்பன் 4 பேர் தோப்பன். போன கல்யாணத்துல மாப்பிள்ளை பிள்ளைய நாங்க நடிச்சதானே இந்த பிரேஸ்லெட். ஏம்பா சாம்பு ஆமா மாப்பிள்ளாத்துக்காரால ரிசீவ் பண்ணாம இங்க சீட்டாடா உட்காந்துட்டேன். டென்ஷன் ஆனா வந்து ஒரு கை உட்காருங்க மாமா. இந்த காலத்துல சைதாப்பேட்டையில இருந்து வர்றதுக்கே லேட் ஆகுது. மாப்பிள்ளை சிக்காகோல இருந்து வரவாடாமா? மாமா பால் இல்லை. அது பரவாயில்ல இங்க ஜோக்கரே இல்லை. ஏன் மாமா போய் சொல்ற? 5 ஜோக்கரை வச்சுட்டு இருக்கல. நான் ஸ்கூட்டுப்பா. நானும் ஸ்கூட்டு. அடுத்த பாருங்க மாமா நீங்க ஜெயிச்சிட்டே நான் கலெக்ட் போடுறேன். ஏண்டா விச்சா சொன்ன எல்லாம் ஃபுல்லு கொடுத்துருப்பா இல்லையா? கொடுத்துருப்பா இல்ல கொடுத்துருப்பேன். விடுங்க ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கா ஆடுற. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா கிளப்ல ஆடுற மாதிரி பிசினஸ் லைக்கா பேசுறாளே. சரி சரி இந்தா பால் கொடுக்கணும். நீ செட்டில் பண்ணிடு. போடுங்க நெய் வாங்கணும். பூவாடி கட்டுற இரு உன்னை படுக்க வைக்கிறேன். அபி என்ன பேபி
துணிகளே அது போய் எலுமிச்சம்பழத்தை கட்டி பாட்டி சொன்னா கேளுங்க, மூக்குல பட்ட போகுது. மூக்கல மட்டும் பரவாயில்லடா, கண்ணடி படக்கூடாதுன்னு தான் இந்த எலுமிச்சம்பழத்தை திருஷ்டி கழிக்கிறதுக்காக வாசப்படியில கட்ட போறேன். பாட்டி சொன்னா கேளு, கொடுத்துறாரு எனக்கு. கொடுக்க முடியாது, இத விச்சு விட்ட கொடுத்து முதல்ல வாசல்ல கட்ட சொன்னாதான் திருஷ்டி எல்லாம் போகும். சைக்கிள் கேப்ல மிஸ் ஆயிடுச்சு. நீங்க யாரையும் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க போல இருக்கு. ஆமா, ஒன்னதான். பாட்டி, பொம்னாட்டி எல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும், ரூம் அரேஞ்ச் பண்ண சொன்னேன், யாருமே ஏற்பாடு பண்ணலையே. அந்த பொறுப்பெல்லாம் விச்சு கையில தான்ப்பா கொடுத்துருக்கு. விச்சுவை கண்ணிலேயே பார்க்க முடியலையே, எங்க இருக்கான் விச்சு? நானும் அவனை தான்ப்பா தேடிட்டு இருக்கேன். எங்க போட்டு இடுப்பு கிள்ளிட்டான். என்ன அடுப்பு பத்த வைக்க போற பொண்ண இடுப்பு கிள்ளிட்டா பாவி? சார், ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. என் கடுப்பை இப்ப நீங்க கிளப்பாதீங்க. ஏன் கடுப்பை வயசு வித்தியாசம் கூட தெரியாம என் இடுப்பை கொஞ்சம் என்ன பசங்களோ. என் லட்சியம் நிறைவேறதுக்காக கர்ச்சி பண்ண எவ்வளவு சீப்பா இறங்குவேன். ஆயிவிச்சு வவால் வானே, ஜாங்கிரி எடுத்துட்டு போகாதடா. நில்றா நில்றா. என்ன இவ்வளவு சின்ன சைஸ் ஆயிட்டானே? இப்படியே விட்டாவன் கல்யாண மண்டபத்தையே காலி பண்ணிடுவான். யாரோ கபாலத்துல என்ன அடிச்சுட்டாளே. இந்த கிறுக்க குறுக்க வந்து அடி வேண்டானா? மேட்ரு ஓவர். என்ன அப்படி பாக்குறாய்? உங்களை பார்த்தா சாட்சாத் கிருஷ்ண பகவான் பார்க்கடல கடையிற மாதிரி எனக்கு தோன்றுது. இந்த சட்டியே என்னால சமாளிக்க முடியல. பகவான் சமுத்திரத்தையே கடந்திருக்காருன்னா ரொம்ப சமத்து. நீங்க மட்டும் என்ன சத்திரத்துல வேலை நடக்கிறதோ இல்லையோ, உங்க லீல நடந்துட்டே இருக்கு. ஐயோ, நான் ஒரு அப்பாவி. என் முகத்தை பாருங்க, மோர் வடி முகம், பீர் வடி முகம், ஐயோ பால் வடி முகம், எல்லாம் அவள் தான். எவ்வளவு இருந்தா என்ன, நேக்கு இங்க வேலை நடக்கணும். வெளியில வாத்தியக்காரெல்லாம் வந்துட்டா பொண்ணு அழிச்சுட்டு வரணும், ஜானவாசம் நடத்தணும். ஐயோ, நேக்கு எவ்வளவு வேலை இருக்கு. முதல்ல போய் நாதஸ்வரத்தை வாசிக்க சொல்லுங்க. ஏன்னா நானும் அம்மாடி, எங்க ஆத்து கல்யாணம் நல்லபடியா நடக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுத்து கொடிமா. நோ ப்ராப்ளம், நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாதே. அம்மா, ஏமா பாத்து வரப்படாதோ? ஏன் நீங்க பார்த்து வரக்கூடாதோ? வாத்திய கோஷ்டி மேல இடிச்சு விட்டு வியாக்கியானம் பேசுறீங்களோ? வாத்திய கோஷ்டியா? இதுல யாரு வித்தி? ஏன் பார்த்தா தெரியலையா? இல்ல, இவ்வளவு பேர் வந்திருக்காளே, இதுல யாரு வலைப்பட்டி வள்ளிக்கன்னு எனக்கு ஒரு சின்ன டவுட். 10 விரல்ல மோதிரம் போட்டுக்கிட்டு, பட்டு புடவை கட்டிக்கிட்டு, காதுல மூக்குல கழுத்துலன்னு தங்கம் ஜொலிக்க தக தகன்னு நிக்கிறேனே, என்ன பார்த்தா உனக்கு சாரி உங்களுக்கு வித்வானியா தெரியலையா என்ன? நக்கல அனுபவம் இல்லை, தொழிலுக்கு புதுசு, அதான் அவசரப்பட்டேன். நீங்க இந்த நாரஸ்வரத்தை எடுத்து இசைக்கு ஆரம்பிச்சா வந்திருக்கிறவா சந்தோஷப்படுவா. வந்திருக்கிறவா சந்தோஷப்படுவா, ஆனா நான் சந்தோஷப்படணும் இல்லையா? அதுக்கு நான் என்ன பண்ணும்? முதல்ல அட்வான்ஸ் பண்ணிட்டுங்கோ, அப்புறம் என் வித்திய காட்டுறேன். வரட்டுமா கண்ணா? ஆனா என்ன மறந்துடாத. என்னங்க டிஸ்கஷன்? டிஸ்கார்ட் போட வேண்டியதானே? கொஞ்சம் இருங்க, அவசரப்படாதீங்க. அதையே இருக்கிறேன், கட்டுக்கு போங்க. 4 நாசம். தேங்க்யூ மாமி. வழக்கம் போல எனக்கு ஒரு லைஃப் கொடுத்துட்டேன். ரெமியும் ஷூட் போடுங்க, இன்னும் நிறைய செலவு இருக்கிறது. மாமா, இந்த வலைப்பட்டி வள்ளிக்கண்ணு வாத்தியத்தை வாசிக்க மாட்டேங்கிறா. இதை கொண்டு போய் கொடு, அதுக்கப்புறம் நாதஸ்வரம் பேசும். மாமி, அவ கல்யாணி வாசிப்பா பாருங்க, அதுக்கப்புறம் தான் கல்யாண விட களை கட்டும். என்னது ஏன் அவரு? நீ யாரு மாப்பிள்ளையாத்துக்காரரா? இல்ல இந்த பொண்ணாத்துக்காரரா? இல்ல, அந்த நாதஸ்வரம் இசைக்கிறாங்களே அவங்களுடைய ஆத்துக்காரர். இவ்வளவு பெரிய வித்திக்கு புருஷனா இருந்து பெரிய படாம நீ பாட்டு கண்ணீர் வடிச்சுட்டு இருக்கே.
எங்களுக்குள்ள ஒரு சின்ன மிஸ் What is அண்டர்ஸ்டாண்டிங் it? ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் நடந்தான வாசிக்க சொல்றேடா மிஸ் வள்ளிக்கண்ணு உங்க ஆத்துக்காரர் நலந்தானா கேக்குறாரு. என்னது ஆத்துக்காரனா? யார் அந்த தடியன் சொன்னானா? எஸ். எனக்கு புருஷன் இந்த நாதஸ்வரம் ஒல்லி, மாமனார் தவளு, மாமியார் ஒத்து, புள்ள குட்டி இந்த சீவலு. இது என் குடும்பம். அந்த சபலத்துக்கிட்ட சங்கீதத்தை கட்டிக்கிட்டவா கண்ட கண்ட சாக்கடையெல்லாம் கட்ட மாட்டான்னு சொல்லுங்க. அப்படியா? அவ என்ன புருஷனை ஏத்து காட்டாலும் பரவாயில்ல, அந்த இசையரசிய என் இதயத்துல இல்லத்த அரசியாக்கி ரொம்ப நாளாச்சு. இந்த பத்தியா பத்திரம்? என்னது வெத்து பத்திரமா இருக்கே? இந்த பத்திரத்துல தூத்துக்குடியில இருக்கிற உப்பு மண்டி, மதுரையில இருக்கிற பருப்பு மண்டி, மெட்ராஸ்ல இருக்கிற ஹோல்சேல் செருப்பு கடை எல்லாத்தையும் அவன் பேர்ல எழுதி வச்சிருந்தேன். கொஞ்சம் ஒத்துக்குற சொல்றியா? வெத்து பத்திரத்துக்கெல்லாம் மயங்கரவா இந்த வளையபட்டி வள்ளி கண்ணு இல்ல. இந்த ஆள் இங்க இருக்கிற வரைக்கும் இந்த நாதஸ்வரத்துல இருந்து எந்த நாதமும் வராது. அம்பி சட்னி சத்திரத்தை காலி பண்றாளா? மாட்டேன், போக மாட்டேன். அவ இசையை கேட்காம நான் போக மாட்டேன். அப்படின்னா இந்த நாதஸ்வரத்தை நான் தொட மாட்டேன். மாமா அப்பா அந்த கிளாவரஸ் போடுங்க. வயசு பிள்ளை கூட்டு வந்து ஃபேமிலியோட ரம்மி விளையாடுங்க, நல்ல மாப்பிள்ளை அமையும். ஒரு சீட்டு போடுறியா? இந்த வளையப்பட்டி வள்ளிக்கண்ணுவ வாசிக்கப்படாம ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணிருக்கான். வந்துட்டானா? காண்டாமிருக மாதிரி உடம்பு, எருமை மாதிரி ஒரு தலையை வச்சுக்கிட்டு நாக்கூசமா மனுஷன் ஒருத்தர் போய் சொல்லிட்டு இருக்கானா? ஆமாம். மாதிரி தாம்பாளம் சைஸ்ல ஒரு பெருசா ஒரு மோதிரம் போட்டுருக்கானா? ஐயோ எப்படி கரெக்டா சொல்றேன்? என்னத்த கரெக்டா சொல்றது? இவாளுக்கும் வாசிக்க தெரியாது, அவளுக்கும் ரசிக்க தெரியாது. ஒவ்வொரு கல்யாணத்துக்கு வந்து கழுத்து அறுத்துன்னு இருக்கான். அந்த ஜென்மத்தை வர சொல்றது கை குறையிறது. ஏன்பா ஜானுவாச வேணாம் சொல்லிட்டியாமே, நீக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்ன பண்றது, மாப்பிளே மண்டபத்துக்கு ராத்திரி தான் வராரு. எனக்கு இந்த ஃபார்மாலிட்டி தான் வேண்டாம்னு சொல்லிட்டாரு மாமே. உங்க அத்தை வந்திருக்கா? அத்தையா? கனடால இருக்கிறதா சொன்னேன், அந்த அத்தையா? ஆமா சார். என்ன நிக்கிறேன், போய் ரிசீவ் பண்ணுங்க. என்னக்கா பிரயாணம் சௌரியமா இருந்ததா? இருந்தது. இப்ப இருங்க வரேன். வாங்கத்த வணக்கத்த. ஹலோ என்னத்தது ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஏர்போர்ட் வண்டி அனுப்பிச்சிருப்பல்ல. சாரு அத்தை என் ஆத்துக்காச்சு, இது என் அத்தை பையன் கனடால டாக்டரா இருக்காரு. இது என் அத்தை பொண்ணு காவியா. என்ன பாத்துருக்க? காவியா கூட எடுத்துக்கோங்க. மா என்னம்மா இது கல்யாண வீட்டு வாய மூடுறாமா, சும்மா சும்மா இருடே. உறவ கெடுத்தவளும் உப்புக்கு துரோகம் பண்ணவனு கொண்டு கொடுத்ததை எடுக்கலாமா? ரங்கநாகி நடந்ததெல்லாம் நடந்துருச்சு, பழசெல்லாம் மறந்துருமா. எதை மறக்க சொல்றேன் மாமி? எங்க அண்ணன் இவனையும் இவன் தங்கையும் என் மடியில வாரி போட்டுட்டு போனதுக்கு அப்புறம் இவாளை படிக்க வச்சு ஆளாக்கினேனே, அதை மறக்க சொல்றேளா? என் பொண்ணுக்காகவே பிறந்த இவன் மனசை கெடுத்து மாலையும் கழுத்துமா வந்து நின்னாலே, அதை மறக்க சொல்றேளா? வேண்டாம், இந்த உறவே எனக்கு வேண்டாம். 1000 தான் இருந்தாலும் அசக்காரி கல்யாணத்துக்கு வரலன்னு நாளைக்கு 4 பேர் சொல்லப்படாது பாருங்க. அதுக்காக தான் வந்தேன். வாடி போய் நான் சொல்றது யாரும் அட்வைஸ் பண்ண வேண்டாம். வாய திறக்காதே. நமஸ்காரம். பந்தியில இடமில்லைன்னு சொன்னாலே கோவம் வரும். உங்களுக்கு சொந்தத்திலேயே இடமில்லைன்னு சொல்லிட்டா சுரியன்னு கோவம் வரத்தான் செய்யும். நேக்கு புரியுது, நேக்கு புரியுது, அவளுக்கும் புரியுது. அதனாலதான் பூத்துண்டு நிற்கிறான். ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் சர்வ அலங்காரத்தோட ஆலயத்திலிருந்து நேரா வந்து நிக்கிற மாதிரி நிக்கிறாள். உங்க ஆசீர்வாதம் கிடைச்சா அஷ்டமத்துல சடி பிடிச்சவன் கூட அதிர்ஷ்டக்கார ஆயிருவன். கோயிலுக்கு போயிட்டு கர்ப்ப கிரகத்தை பார்க்காம வரதும், கல்யாண வீட்டுக்கு வந்துட்டு கைய நினைக்காம போறதும் சாஸ்திர குத்தம்னு பெரியவா சொல்லுவா. உட்காருங்க. குறும்பு பாரு. எத்தனை பேர் வந்தாலும் அப்பா ஸ்தானத்துல தாத்தா வரல, பாரதியே பார்த்துட்டு இருந்தா. அதான் வந்தாளே, இப்ப திருப்தி தானே, எல்லாத்தையும் அடிச்சு போகும். மாமி கனடால இருந்து வரேன், ஜீரக மிளகா ரசத்தை ஜோரா போட்டு வரேன். சத்த இருக்கும். அம்பி யாரு? பேரு விச்சு. ஆல் இன் ஆல். ஆரோடம் கரெக்டா வாசிக்கிறாள். அவரோடம் வாசிக்கிறச்ச சின்ன காக்கு பதிலா பெரிய காவை டச் பண்றாள். கல்யாணம் கலப்படம் பண்ணாதீங்க, கரெக்டா பியூரா வாசிங்க. ரசத்தை பத்தி உங்களுக்கு தெரியும், ஓகே. ராகத்தை பத்தி உனக்கு உங்களுக்கு தெரியுமா? வாசம்டா, நான் கரிகாய் இருக்கவன்டா. ஆனா எனக்கு கர்நாடிக் பத்தியும் தெரியும். ஓஹோ, அப்படின்னா அவுத்து விடுங்க பாப்பா. கொடுங்க, வாசிக்கிற பாருங்க. டேய் விச்சு, பிச்சுடுறா. ஐயோ சீ, ஏ எச்சப்பட்டிருக்கு. நமக்குள்ள என்ன பாருங்க.
பாத்தேலா அந்த பொண்ணு அவனையே முறைச்சு முறைச்சு பாத்துட்டு இருக்கா. என்ன உன் பொண்ண பார், இவளும் அவனையே தான் பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா எனக்கு ஒண்ணு தோன்றது, நம்ம பொண்ணு அவனை ரொம்ப ரசிக்கிறா, அப்படியே ரொம்ப அடக்கமா இருக்கான். நம்ம பொண்ணு அவனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நம்ம சொத்து வெளியிலயே போகாது. பாத்தேலா பாக்குறதுக்கு என்ன இருக்கு, நல்லா வாசிக்கிறான், நான் சொல்றேன் கேள. அங்க பாருங்க, எப்படியாவது சாமர்த்தியமா பேசி விச்சு தலையில அவ பொண்ணை கட்டிடுவா போல இருக்கே. நீங்க ஒண்ணு பண்றேன், விச்சு கிட்ட சாமர்த்தியமா பேசி அழைச்சு வந்து என்னென்ன விட்டுருக்கோம். நீ என்ன பண்ண போற? அவன்கிட்ட எப்படியாவது பேசி நம்ம பொண்ணை அவனை கட்டி வச்சிடுறேன். நீக்கு என்னமோ நம்ம பொண்ணுக்கு ஏத்த மாப்பிள்ள விச்சுதான் தோன்றது. நான் நினைச்சேன், நீ சொல்லிட்ட, ரொம்ப அருமையான ஐடியா. ஐயோ என்ன சங்கீத சந்தோஷத்துல நான் என்ன மறந்து உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். மொத்தமா கொடுக்கணும்னு தான் நினைச்சேன், அத மொத்தமா கொடுத்துட்டேன். அதுக்காக இவ்வளவு சத்தமா கொடுத்துருக்க கூடாது, காதுக்குள்ள கொஞ்சங்கிறது. இது பாருங்க, நீங்க பகவான் கொடுத்த மாப்பிள்ள, அவளை கூறு போட பாக்குறா. என் கொடுப்பினை யாராவது தட்டி பறிச்சாள்னா இந்த மண்டபத்துல கல்யாணம் நடக்காது, கொலைதான் நடக்கும். என்ன அவசரமா பேசுறாய்? இது பாருங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்பவே இங்கேயே என்ன கமிட் பண்ணிடுங்க. ஐயோ, தானே எடுத்து போடு. முடியாது, நீங்க ஒரு பதில் சொல்லுங்க. முடியாது. சாரி, சேத்து இப்படி வரேடா. ஒரு நிமிஷம், தானே வச்சுக்கோ. நான் நிறுத்துற நின்ன மாதிரி தவிச்சுட்டு இருக்கேன். வந்த காரியத்தை பார்க்காம உங்க காரியத்தை பார்த்துட்டு இருக்கேன். மாமி, மாப்பிள்ளை ஆட்டுக்காரரை ரிசீவ் பண்றதுக்கு ஏர்போர்ட்டுக்கு கார் அனுப்பிச்சுட்டேன். அனுப்பிச்சேன். வந்தவளுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன். பண்டேன். ராமா, பத்து சேலை கசங்கிறதுக்கு முன்னாடி வீடியோ எடுங்கன்னு வந்தவாளா என்ன நச்சரிக்கிறா. என்ன ஏதுன்னு போய் பாருங்க. பாத்துறேன். ஏன்னா கல்யாணம் நடக்கிற வரைக்கும் சத்த பொறுத்துக்குங்க. எனக்கு கிளாவருக்கு வித்தியாசம் தெரியாம டிஸ்கார்ட் போட்டு இருக்கேன். உனக்கு எதுக்குடா லவ்? ஏ டு இசட் விட்டத பிடிக்கிற ஒரு கை போடுங்க. வேண்டாம், அதுவும் இல்லாம போயிட போறேன். இன்னைக்கு உனக்கு சவுடம் செய்யல, பேசாம. என்னமா வாரு பட்டு போடமா வந்தவரை இப்படி பட்டியத்தார் மாதிரி உட்கார வச்சிட்டேன். பிச்சு என் மேல தப்பே இல்ல. பாயிண்ட்டுக்கு 100 ரூபாய் போதனன், பிச்சைக்கார தரும் நான் 1000 ரூபாய் போட்டு பிச்சைக்கார மாதிரி உட்கார்ந்து இருக்கேன். சரி, வள்ளிக்கண்ணு முன்னாடி எப்படி போக போறேன்? அதான் பகி இருக்குது. கெட்டப்பட போனாலே என்ன சட்டை பண்ண மாட்டா. இப்படி நவசரோட போனா காரி துப்புவா. கடனுக்கு ஒரு ஆட்டம் போடுங்களே. சீட்டாட்டத்திலையும் கடன் அன்பை முறிக்கும். உன் அன்பு முறிஞ்ச என்ன உடஞ்ச என்ன? என் காதல் முறிக்கணும் ஐயா. இந்த வீடியோக்காரன் பணம் கொடுக்காம படம் எடுக்க மாட்டேன்னு விஷம் பண்றான். கவலைப்படாதே, செட்டில்மெண்ட்டுக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கோ. செட்டியாரோட அமௌண்ட வச்சு 70 mm எடுக்கலாம். ஓகே, டன். ஏண்டி வைத்தியங்க ஒரு மணி நேரம் காணும்? வைதேகி மட்டுமா காணும்? ஒரு பொண்ணாட்டியும் இல்ல. மாடியில பொண்ணுக்கு எல்லாரும் கீர்த்தனை பாடி பூ முடிச்சுட்டு இருக்கா. ஏன் நீ போகலையா? எனக்கு பந்தல்ல சீரெல்லாம் எடுத்து வைக்கணும், நிறைய வேலை இருக்கு. அது மட்டும் இல்லாம மேல பொம்மநாட்டில் மட்டும் தானே போகணும். என்ன கிண்டலா? ஆத்துக்கு என்னோட தான் வரணும், ஞாபகம் இருக்கட்டும். என்ன பாட்டி? பாட்டியா? குழந்தை 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 ஒரே பாட்டை தான் எல்லா கல்யாணத்தையும் பாடிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் மாடர்னா பாட வேண்டாமா? ஓ மரியா, ஓ மரியா, இமெயில் லவ் லெட்டர் தாரியா. இதத்தான் எதிர்பார்த்தேன். அது மனுஷன், நீங்க எருமை துரத்துற மாதிரி துரத்துறேன். இவன் யாரு? யாரா இருந்தா நமக்கு சப்போர்ட் பண்ணார்ல. சரி சரி இருக்கட்டும். மாமா லேட்டஸ்டா ஒரு சாங் பாடுங்க மாமா. Shakalaka baby, shakalaka baby, look where I try. சைக்கிள் நிறுத்துங்க. ஏன்? கல்யாண பொண்ணு இருக்கு, கல்யாண வீட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல பாட்டை பாடுங்களே. வர வர உங்க தைரியம் ஜாஸ்தியா இருக்கு. என்ன எது பேசுறீங்க? என்னம்மா பிரயாணம் எல்லாம் சௌரியமா இருந்துச்சா? இருந்துச்சு. வாங்க சம்பந்தி. அம்மா எப்பமா வந்து? எப்படி இருக்கேப்பா? நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. நாங்க நல்லா இருக்கிறோம். ஏண்டி இது என்ன கல்யாண மண்டபமா வீடா? ஏதோ கடமைக்கு செய்யறாப்ல இருக்கே. அப்படி இல்லம்மா, கடைசி நேரத்துல பிக்ஸ் பண்ணதுனால லாவிஷா மண்டபம் பார்க்க முடியல. பாக்க மனசு வரலன்னு சொல்லு.
கணக்கு பார்த்து கல்யாணம் பண்றதுக்கு நாம என்ன இல்லாதவங்களா? என் பையனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கா, அவ எல்லாம் என்ன நினைப்பா? அவெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டா. நீ எதுக்கு அனாவசியமா ஃபீல் பண்ற? சீதா சும்மா இருக்கிறேடா. வாங்க வாங்க, முந்தானே முடிச்சு. ஏண்டா மானத்தை வாங்குற? என் பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்கல்ல. இது நான் தான் உங்க பையனுக்கு இவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சேன். நீங்க எனக்கே இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறீங்களா? ஓகே, வெல்கம் ஆல் ஆஃப் யூ. மீட் மை வைஃப் சாரு. நமஸ்காரம். எங்க மாப்பிள்ள வரல? முதல்ல சீர்வரிசை எல்லாம் காட்டு, அப்புறம் மாப்பிள்ள தானா வருவான். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாமா, முதல்ல எல்லாரும் வாங்கோ சாப்பிடலாம். ஆமா ஆமா, வாங்க முதல்ல போய் சாப்பிடலாம். ஏன் இப்படி இலைக்கு அலையுறே? நம்ம சாரு தான் கூப்பிட்டார்ல. முதல்ல சீர்வரிசையை பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் கையை நினைக்கணும். சரி. பொம்னாட்டிகள் பேச இடத்துல நோக்க என்ன வேலை? அதனால மாமி யாரோ ஆடி ஆடி நடந்தது இல்ல, தாலியே தவற விட்டா. உங்களதான் பாருங்க. எனக்கு இப்பதான் ஒரு மாப்பிள்ளை பத்தி எங்க அம்மா பிக்ஸ் பண்ணிருக்கா, அதுக்குள்ள எப்படினா? நான் உங்களை கேட்கல மாமி, உங்களுக்கு கரெக்டா இருக்கா? இத பாருடாம்பி, எங்களுக்கு மாங்கல்ய பலம் ஜாஸ்தி, பத்திரமா இருக்கு. யாருதான் இருக்கும்? ஏண்டி முடியெல்லாம் இப்படி சிக்கா கிடக்கு? ஒண்ணு இல்ல பாட்டி, காலம்பரதான் ஷாம்பு போட்டு தலை குளிச்சேன், ஈரத்தோட விட்டுட்டேனா சிக்கா எடுத்து. இந்த காலத்து பொண்ணுகள்லாம். ஏய் விச்சு, அங்க என்ன காட்டிட்டு இருக்க? ஐயோ அது ஒண்ணும் இல்ல மாமி, ஒரு திருமாங்கலையும் கீழே கிடந்தது, அது யாருன்னு கேட்டு போறான்னு வந்தேன். என் தாலி பத்திரமா தான் இருக்கு, ஆனா இத கட்டினவன் ஓடி போயிட்டான். ஓடி போயிட்டாரா? உங்க ஆத்துக்காரர் இவ்வளவு புச்சாலியா இருக்காரு. குத்துனேனா? என்னங்க, என் கழுத்து தாலியா இருக்கு, உங்க கையில தாலி இருக்கு, பட்டுன்னு கட்டிடுங்களேன். வந்த இடத்துல ஏண்டி இப்படி வாய குடுக்கற? உங்க அம்மாக்கு தெரிஞ்சா என்ன செய்வா தெரியுமா? எங்க அம்மா தான் கேட்க சொன்னா. மாமி யார கேட்டாலும் எந்தலன்னு சொல்றா. நான் பொம்பளையா பிறந்தா கூட வச்சுட்டு வரலாம், ஆம்பளையா பிறந்து என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன தனியா புலம்பின்னு இருக்கேள்? அது ஒண்ணு இல்ல மாமி, இது கீழே கிடந்தது, யார கேட்டாலும் இது எந்தலன்னு சொல்றா. இந்த தாலி உங்களுதான் பாருங்க. ஓ, என்னோடதுதான். அண்ணா பார்த்து சொல்லுங்க மாமி, வேற யாருதாவது இருந்தா அர்த்தம் தப்பா போயிடும். இத தொலைச்சுட்டு தான் எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருந்தேன், எந்தேதான் குடும்பம். என்ன சந்தேகப்படுறேன்? என் தாலிதான், நே கடையாளம் தெரியாதா? குடும்பம் சமயக்கார வச்சு இருந்தா கொடுத்துடலாம். சந்தேகத்தை உறுதிப்படுத்திக்க இந்த சாட்சியோட வந்த போலீஸ் ஆபீசரால கொடுக்க முடியும். I am Sandana Pandian, Special Branch, Crime. நீங்க எப்படி சமையல்காரரா இங்க? ஆளுங்க யாராவது வந்துட போறாங்க, உள்ள போய் பேசலாமா? வா. என்ன யோசனை? உள்ள வா. ஆமா, ஏன் அந்த கொலை பண்ண? சொல்லுங்க, ஏன் அந்த கொலை பண்ணீங்க? சொல்லுங்க, ஏன் கொலை பண்ணீங்க? ஏன் கொலை பண்ணீங்கன்னு கேக்குற, திருன்னு முடிச்சிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க. நீங்க என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. தூங்குறவங்களை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாது. பேசிக்கலா நானே ஒரு நடிகன் தான், ஆனா நீங்க என்ன விட சூப்பரா நடிக்கிறீங்க. கண்டிப்பா உங்களுக்கு அவார்டு நிச்சயம். என்ன முடிக்கிறீங்க? இதே மாதிரிதான் எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் முடிச்சது. ஒரு பணத்தை கையில வச்சுட்டு செத்தது யாருன்னு தெரியல, கொன்னது யாருன்னு புரியல, அதுக்காக அப்படியே விட்டுருவோமா? நோண்டுனா, செலுத்தியா நோண்டுனா. அதுல ரெண்டு விஷயம் தெரிஞ்சது. ஒண்ணு, செத்து போன பணத்தோட கையில இந்த தாலி, இன்னொன்னு அவரோட பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள ஒரு கல்யாண பத்திரிக்கை. அந்த பத்திரிகையை எடுத்தோம், பிரிச்சோம், படிச்சோம். நடந்த கொலைக்கு இந்த கல்யாணத்துக்கு சம்பந்தம் இருக்குன்னு கண்டுபிடிச்சோம். அதுக்காக எடுத்தேன் ஒரு கையில இந்த தாலியை வச்சுக்கிட்டு, இன்னொரு கையில கல்யாண பத்திரிகையை வச்சுக்கிட்டு, மங்களகரமான ஒரு காரியம் நடக்கிற இடத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க முடியுமா? ஐடியா பண்ண நம்ம A to Z இல்ல, அங்க போய் சமயக்காரனா ஒட்டிக்கிட்டேன்.
இங்கதான் மாமிக்கு ஒரு சின்ன டவுட் வரும். எதுக்குடா இவன் தரையை சுத்தி மூக்க தொடுறான் அப்படின்னு இல்ல மாமி? அதுதான் எங்க போலீஸ் டிபார்ட்மெண்டோட இன்வெஸ்டிகேஷன் ஸ்டைலு. நாசூக்காத்த விசாரிப்போம், ஆனா நச்சுன்னு புடிச்சிருவான். தாலியை கையில் எடுத்துக்கிட்ட எல்லா மாமிங்க கிட்ட போய் இது உங்களுதான்னு கேட்ட எல்லா மாமிங்களையும் இப்படி தலையாட்டினாங்க. நீங்க மட்டும் இப்படி ஆட்டினீங்க, மாட்டிக்கிட்டீங்க. தாலி தானே என்னோடதுன்னு சொன்னேன். நான் தாலியை தொலைச்சதுக்கும் நீங்க மேல சந்தேகப்படுறதுக்கும் சம்பந்தமே இல்லையே. சம்பந்தம் இல்லாம இந்த சந்தன பாண்டி எதிலேயே ஆஜராக மாட்டான். சம்பந்தம் நம்பர் 1, குணத்தோட உடம்புல இருக்கிற ஒரு உன்னோட நகை கீறல்கள். காணாம போன உன்னோட தாலி செத்து போன புணத்தோட கைக்கு போனதுதான் சம்பந்தம் நம்பர் 2. சம்பந்தம் நம்பர் 3, இது ஒரு சைக்கலாஜிக்கல் பாயிண்ட். ஒரு பக்கம் உன் நாத்தனாருடைய கல்யாண சந்தோஷம், இன்னொரு பக்கம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் உன் புருஷனை பார்த்த சந்தோஷம். இந்த 2 சந்தோஷமே உன் முகத்துல மிஸ்ஸிங். சாரு, சாரு, நீ இங்கே நின்னுட்டு இருக்க, நான் சத்திரம் முழுக்க தேடிட்டு இருக்கேன். நீ சமையல்காரன் நின்னு பேசிட்டு இருக்கியே. அது வந்து அங்க எல்லாரும் உன்னை தேடிட்டு இருக்கா, வாடி போலாம். ஒண்ணுமில்லை, கல்யாணம் முடிஞ்ச பொண்ணு உங்காத்துல இருப்பாளா இல்ல மாமியாரத்துல இருப்பாளான்னு கேட்டு இருந்தேன். மாமியார் வீட்டுல தான் இருப்பேன்னு சொல்றேன். ரொம்ப முக்கியம், வாடிமா போலாம். உறவுக்காரெல்லாம் ஒவ்வொருத்தரா வந்துட்டே இருக்கா, வாடிமா போலாம். 4 மணி நேரம் அவனுக்கு தேடி காலெல்லாம் வலிக்கிறது. அப்புறம் 4 வயசுல குட்டியா அந்த சீரியஸ் சாமான எடுத்து வச்சுக்கோ. போங்க மாமா, நீங்க வர வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். எப்படிடா? வழக்கம் போலதான் தம்பி வெளியில போனாரு. கலெக்ஷனை முடிச்சிட்டு வரும்போது பசங்க எல்லாம் கேட்டாங்கன்னு ஜாலியா தண்ணி நாங்கெல்லாம் போறதுக்குள்ள நாளைக்கு என் தம்பி தனியா வைக்க கூடாது. எங்கடா அந்த சந்தன பாண்டிய? சாரு எங்கேயாவது பாத்தியா? இல்ல பாக்கலண்ணா. 1 மணி நேரமா மண்டபம் முறை எல்லாரும் தேடிட்டு இருக்கா, எங்க போனா தெரியலையே. சாரு, சாரு எங்க போயிட்டாவ? சாரு, சாரு மாமி எங்கேயாச்சும் பாத்தியா? ஏன் எங்களெல்லாம் பார்க்க மாட்டேன்? ஐயோ மாமி சத்திரம் சாரு மாமி மண்டபத்துல எங்கேயாச்சும் பாத்தியாளா? நானும் அவளை தாண்டா தேடிட்டு இருக்கேன். அவ எங்க போனானே தெரியலையே. சாரு, சாரு அவளை பார்த்து அனுப்பி வைக்கிறேன். மீனாட்சிமா, சாரு பாத்தியாளா? எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. மாமி, ஆமா மாட்டிக்கிட்டுமே அழுகிறியா இல்ல புருஷ மாதிரி இருந்தவன போட்டு தள்ளிட்டுமே அழுகிறியா? பயம், டென்ஷன், இதெல்லாம் நீ அவனை கொலை பண்றதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். இப்போ உனக்கு குறை போல குற்றத்தை நீயா ஒத்துக்கிட்டேனா உனக்கு குறைந்தபட்ச தண்டனை. இல்லன்னா நானே உன்னை குண்டக்க மண்டக்க விசாரிக்க வேண்டியதா போயிடுறேன். எப்படி வாசுதி? சாரு, மாமி, சாருவ பாத்தேலா? சம்மந்தி ஆத்துக்காரா சீர்வரிசை போதல ரகு வாட்டி எடுத்துட்டு இருக்கா. அவனை மாட்டி முடிச்சுட்டு இருக்கான். இந்த நேரத்துல எங்க போற? அங்க ஆத்துக்காரர் மாட்டிட்டு முடிக்கிறார், இங்க நீ மாட்டிட்டு முடிக்கிற. வழக்கமா கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் பொண்ணுதான் மறுவீடு போக, இங்க நீ போக போற. வா போய் இந்த பிரச்சனை தீர்த்துட்டு வா. நம்ம பிரச்சனை அப்புறம் வச்சுக்கலாம். ஏப்பா 5 கிலோ நகை போடுறதா சொன்னேன். இங்க இருக்கிறத பார்த்தா 1 கிலோ கூட தேராது போல இருக்கே. ஆரம்பிச்சிட்டியா? சொந்தக்காரங்களா வந்திருக்காங்க, நம்மள பத்தி கேவலமா நினைக்க போறாங்க. ஏன் நினைக்கட்டுமே. செய்யற சீர்ல குறை இருந்தா
வர்ற பொண்ணுகிட்டயும் ஏதாவது குறை இருக்குன்னு அர்த்தம். இத பாருங்க, என் தங்கச்சிக்கு உறவுல மாப்பிள்ளை இல்லாம இல்லங்க. சாரு நான் கல்யாணம் பண்ணதால என் சொந்தக்காரங்க சாரு ஒதுக்கி வச்சுட்டாங்க. அட்லீஸ்ட் அவ வழி சொந்தத்திலாவது என் தங்கச்சிக்கு ஒரு வரன் கிடைச்சா அவளுக்கு ஒத்தாசையா இருக்குன்ற ஒரே ஒரு காலத்துக்கு மட்டும் தான் அந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன். உங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேக்குறப்பலாம் நீங்க போடுங்கன்னு சொல்லிட்டு இப்படி கடைசி நேரத்துல கழுதறதா எப்படிங்க? அப்ப நாங்க எதுவுமே பேசப்படாதுங்கறியா? நீ ஒன்னும் உன் தங்கச்சியே சாதாரண மாப்பிள்ளை கொடுக்கல, அமெரிக்காவில வேலை செய்யற மாப்பிள்ளை கொடுக்கற. வரதட்சணை பிரச்சனையா? நான் என்ன பவர் யூஸ் பண்ணட்டுமா? உங்க பையனுக்கு அமெரிக்கால வேலை வாங்கி கொடுத்ததே நான் தான். இத பாருங்க, எப்ப அப்படி நண்டிக்கிறதுமா பேச ஆரம்பிச்சிட்டீங்களோ உங்க சம்பந்தமே எனக்கு வேண்டாம். நீங்க போலாம். இத ஒண்ணும் நீ சொல்ல வேண்டாம். இதுக்கு மேல நம்ம இங்க நிக்கணுமா? கிளம்புங்க. நில்லுங்க. ஏன் அப்படி டென்ஷன் ஆறேன்? பின்ன நானும் உங்களை மண்டபத்துக்கு வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். எதுக்கு பார்த்தாலும் குறை சொல்லிட்டு இருக்கா, தப்பு தப்பாவே பேசிட்டு இருக்கா. தப்பு அவ மேல இல்ல, தப்பு என் மேலதான். அவசரக்காரி, நான் நடத்தி வைக்கிற கல்யாணம் என்னாலே நின்னுடும் போல இருக்கு. நான் என் அம்மாவை பார்த்ததில்ல. இது வரைக்கும் உங்களை தான் என் அம்மாவா நினைச்சுட்டு இருக்கேன். பகவான் எனக்கு கொடுத்த கடைசி பாக்கியம் இதுதான். தயவு செஞ்சு என் நாத்தனார் கல்யாணத்தை நடத்தி வைங்க. யாருக்கு ஆயுசு தெரியறதோ இல்லையோ, எனக்கு தெரியறது. நான் பண்ண போற கடைசி நல்ல காரியம் அது. தயவு செஞ்சு ஒத்துக்கோங்க. எதுக்கா கால்ல விழுந்திருக்க நீ? என்ன டென்ஷன் ஆக சொல்லிட்டு இப்படி எமோஷனல் ஆயிட்டு இருக்க? எழுந்து நான் சொல்றது கேளு. இவ சரின்னு ஒத்துக்கிற வரைக்கும் நான் எழுந்திருக்க மாட்டேன். சாரு, எழுந்துருமா. என்னடி அம்மா இது? கல்யாண வீடுன்னா 4 பேச்சு முன்ன பின்ன இருக்கத்தான் செய்யும். இதுக்கு போய் அழுது ஆர்ப்பாட்டம் பண்றியே. எல்லாம் நல்லபடியா நடக்கும். இதுக்குதான் ஆரம்பத்திலே சொன்ன வாய மூடி. அது எப்படி வாய மூடிட்டு இருந்தா எப்படி சாப்பிடுறது? என்ன பாக்குற? ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுத்து, போய் சாப்பிட வேண்டியதானே. பந்தி ரெடி. மாமி மாசம் நிக்காத, கூட்டு போங்க. வாங்கம்மா சாப்பிடலாம். பட்டாபி, என்னோட முதல் பிளானே தோல்வி அடைஞ்சுச்சா? அப்படி சொல்லாதீங்க பாஸ். எப்பவுமே முதல் தோல்விதான் 2வது தோல்விக்கு அறிகுறியா? இல்ல வெற்றிக்கு அறிகுறி பெரியவா சொல்லி இருக்கா. நீங்க பிளான் நம்பர் 2 கண்டினியூ பண்ணுங்க. என்னுடைய முதல் பிளான் படி அவன் மட்டும்தான் மயங்கி விழணும்னு நினைச்சேன். அது ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. பரவாயில்ல. என்னுடைய 2வது பிளான் படி கல்யாண மண்டபத்தில் உள்ள அத்தனை பேரும் மயங்கி விழ போறாங்கடா. அது எப்படிங்க பாஸ்? கல்யாணத்துக்கு வர்ற அத்தனை பேருமே முதல்ல போக விரும்புற இடம் எது? பாத்ரூம். அட கட்டண கொக்கு சுவாயா, அது இல்லடா, பந்தி சாப்பிடுற இடம். வர்ற அத்தனை பசங்களும் வைக்கிற மொய்ப்பணத்துக்கு வஞ்சகம் இல்லாம சாப்பிடுற பசங்க. ஒவ்வொருத்தனும் ப்ரொஃபஷனல் ஈட்டர்ஸ்டா. அங்க நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? எல்லாருக்கும் சாப்பாடு போட போறோமா? நான்சென்ஸ். சாப்பாட்டுல விஷத்தை கலக்க போறேன்டா. அத சாப்பிடுற அத்தனை பசங்களும் வாந்தி பேதி மயக்கம் டயரியான்னு பேதி புடுங்கி சாக போறானுங்க. பந்தல் முதல் பந்தி வரை யாரா இன்சார்ஜ்? நெடுநெடுன்னு உயரமா இருப்பானே விச்சு. அவன் தானே. அப்ப பழி யார் மேல விழுவும்? அவன் மேல தானே. உடனே மாமா அவனை சஸ்பெண்ட் பண்ணுவாரு. அவன் சஸ்பெண்ட் ஆயிட்டானா காயத்ரிக்கு யாரா ஹஸ்பண்ட்? நீங்கதான் பாஸ். நான் தானே. நீங்கதான் தானே. காயத்ரி எனக்கு கிடைப்படல. ஆனாலும் எனக்கு ஒரு சின்ன டவுட் பாஸ். பெரிய பெரிய மேட்டர்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தம் துண்டு டவுட்டா வருதா? என்ன டவுட்? சாம்பார்ல விஷம் கலக்குனது நாம தான் போலீஸ் விசாரணையில தெரிஞ்சுட்டா? சுப்பி, கெமிக்கல் பாய்சனை கலந்தாதான் நாம மாட்டிக்குவோம். நாம கலக்க போறது நேச்சுரல் பாய்சன், இயற்கை விஷம். புரியலையே பாஸ். விஷத்தை கலக்குனாதான் வாந்தி மயக்கம் வரணும்னு அவசியம் இல்ல. ஒரு பள்ளிய சாம்பார்ல நீந்து விட்டாலே வாந்தி மயக்கம் எல்லாம் தேடி வரும், ஓடி வரும். அப்புறம் எல்லார் பாடியும் வரும். பாஸ் எப்படி பாஸ் உங்களுக்கு போட்டு இப்படி சூப்பர் ஐடியா எல்லாம் வருது பாஸ்? பயப்படக்கூடாது, ரிலாக்ஸ். ஏன் சிண்ட பிடிச்சு இழுத்துட்டு வரேன்? அப்படி என்னடா பாக்குறாங்க? பள்ளிய பார்த்தேன். பொண்ண பார்த்தா பள்ளி மாதிரியா இருக்கு உனக்கு? உங்க பொண்ணு பள்ளியா? என்னங்க சொல்றேன்? உடுப்பு மாத்து போது என்னடா பாக்குறாங்க? பள்ளிக்கு ஏதுங்கானும் ட்ரெஸ். மறுபடியும் என் பொண்ண பள்ளிங்கிற நீ? ஐயோ ராஸ்கல், கல்யாண வீட்டுல இந்த மாதிரி நோட்டம் போடுறதெல்லாம் வச்சுக்காத. ஆமா, எங்க போகணும் தெரியலையே. உன்னை கேட்டனா? இல்ல, போங்க போங்க. அங்க இருக்கா பாத்ரூம்? என்னது இது? கணேஷர் அவர் வீட்டுக்கு வந்தார், அடிச்சார், போறார். இவர் டெல்லி கணேஷா பள்ளி கணேஷா?
பட்டாபி பட்டாபி பத்தியா பள்ளிய புடிச்சிட்டேன். வா சாம்பார்ல மிக்ஸ் பண்ணிடலாம். என்ன பாஸ் இப்படி பண்ணிட்டேன்? ஏன்? அங்க பந்தி எல்லாம் முடிஞ்சிடுத்து. எல்லாரும் வெத்தலவாக போட்டுட்டு இருக்கா. பந்தியும் முடிஞ்சுடுத்தா. அவ்வளவு ஃபாஸ்டா திக்கிறவங்களா இவனுக்கு? ஆமா பாஸ். ஐயோ என் செகண்ட் பிளானும் கொலாப்ஸ் ஆயிடுதே. நான் என்ன பண்ணுவேன்? டென்ஷன் ஆகாதீங்க பாஸ். இல்லடா ஏய் சுப்பு, வேண்டாம். வேண்டா சாப்பிடுற பாஸ். போட்டி வைக்க மாட்டேங்கிறானுங்க. இத சாப்பிடுங்க பாஸ். வேணாம். பரவாயில்லைங்க பாஸ். இத சாப்பிட்டு டென்ஷன் குறைச்சுக்கோங்க. சரி என்ன பண்றது? ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்ச பள்ளிப்பா இது. ஒரு 10 பேராவது ஏற்பாடு பண்ண முடியுமா? எப்படி பாஸ் முடியும்? எல்லாரும் என்ன சாப்பிட்டு தம்பி சுக்கு காப்பி குடிச்சிட்டியா? ஆமா. அச்சோ அதுல பள்ளி வந்துடுத்து. பள்ளி உளுந்துடுத்தா. அப்படியா எப்படியா பள்ளி உளுந்துடுத்தாமே. கல்யாணத்துக்கு வந்தவாள்லாம் மயக்கம் போட்டு விழுந்துருவாளா? எல்லாரையும் தடுத்துட்டேன். இவர் மட்டும் தான் குடிச்சிருக்கார். பாஸ் என்ன பாஸ் சவுண்ட் வந்துட்டு இருக்கு? அதுவா வருது. நான் உன்கிட்ட சுக்கு காபி கேட்டறாடா. இல்ல பாஸ். ஒரு சின்ன ஹெல்ப் பண்றியா? சொல்லுங்க, பெரிய ஹெல்ப்பே பண்ணி விடுறேன். கை தங்கற பாடியை கொண்டு பாத்ரூம்ல வை. பாத்ரூம்ல வை. அப்படிதான் அப்படிதான். ஏண்டி பந்தியில எல்லாரும் சாப்பாடு முடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க, நீ இன்னும் சாதத்தை வெறிச்சு பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்க? நீக்கு பசிக்கலனா? பலார்னு நுட்டனா காலையில இருந்து பச்சை தண்ணி கூட பல்ல படாம இருக்கியே. ஏய் விச்சு, கொஞ்சம் சாம்பார் விடு. ஏன்பா ரகு, இங்க வாப்பா. இத வந்துட்டேன் மாமா. உன் சாப்பாட்டை பத்தி உன் புருஷன் கவலைப்படுறான். ஆனா அவன் சாப்பிட வேண்டியதை நீ எவனுக்கோ கொடுத்துட்டியே. ஏன் மாமி, இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்னு இப்படி அழுகுறீங்க? உன் மேல தப்பு இல்ல மாமி, வயசு அப்படி. உனக்கு கல்யாணமான கையோட புருஷன் அமெரிக்கா போயிட்டான். உனக்கு இங்க ஒரு துணை தேவைப்பட்டிருக்குது. மேட்டர்கள் டெவலப் ஆகிற நேரத்துல ஆத்துக்காரர் அமெரிக்கால இருந்து வந்து இறங்கிட்டார். கல்டி விழான்னு ஐடியா பண்ணிருப்பேன். ஒத்துக்கோடாவ ருசி கண்டு பூனையாச்சே. மாட்டவே மாட்டேன் இருப்பா. பார்த்த போட்டு தள்ளிட்டேன். மாமி கரெக்ட். போதும் நிறுத்துங்க. வேணா என்ன கொன்னு போட்டுருங்க. ஆனா நடத்து கெட்டவன் மாத்திரம் சொல்லாதீங்க. நான் கும்பிடுற சாமி மேல சத்தியமா சொல்றேன், நான் நடத்து கெட்டவன் இல்ல இல்ல இல்ல. என் மானத்துக்கு பங்கம் வந்ததுக்கு அப்புறம் நீக்கு சாகிறத பத்தி கவலையே இல்ல. இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்றேன் கேளுங்க. விடிய கார்த்தால 4 மணிக்கு அமெரிக்கால இருந்து வரை ஆத்துக்காரரை ரிசீவ் பண்றதுக்கு நான் ஏர்போர்ட்டுக்கு கிளம்ப தயாராயிட்டு இருந்தேன். என்னடா கரண்ட் போயிடுது? யாரு? காலம் காத்தால யாரா இருக்கும்? இந்த நேரம் பார்த்து கரண்ட் வேற போயிடுது. யார் நீ? என்ன வேணும்? யாரு கேட்கணும்? யார் நீ?
கதவு தட்டுறது பீஸ் கறி எல்லாம் கீழே விழுந்துறது அது காத்துல விழுந்திருக்கும். நான் கனவு கண்டியா காலையில பால் ஊத்துற வேலையோட ஃபீஸ் போறோம் சேர்ந்துச்சா? எவ்வளவு பால் வேணும் கரெக்டா சொல்லு. பால்லாம் ஒண்ணும் வேண்டாம். நம்ம தினம் நான் தானே பால் ஊத்துறேன். இன்னைக்கு எனக்கு முன்னாடி யாராவது ஊத்திட்டாங்களா? இன்னைக்கு எங்க ஆத்துல கல்யாணம், பால்லாம் வேண்டாம் சொல்றல இல்ல, நீ கிளம்பு. மாமூலா பால் ஊத்துறேன் என்னம்மா நீ? சாரு வாங்க சித்தப்பா. சாரு என்ன நீ மட்டும் தனியா இருக்க? சொந்தக்கார யாரும் ஆத்துல இல்லையா? சொந்தக்கார எல்லாம் சத்திரத்துக்கு பக்கத்துல இருக்க ஹோட்டல்ல தங்கிட்டா. கல்யாண வீட்டுல யாரும் இல்லைன்னுட்டு நான் ஆத்துலயே தங்கிட்டேன். அப்படியா? ரகு வரல? இப்ப 4:30 மணி ஃபிளைட்டுக்கு வந்துருவார். நாடி யாரது? சீக்கிரம் கிளம்பு. நீங்க எங்க இந்த பக்கம் போறீங்க? டிராவலிங்ல வந்ததுல ஒரே கசகசன்னு இருக்குமா, போய் குளிச்சிட்டு வந்துடுறேன். பாத்ரூம் இந்த பக்கம் இருக்கு. ஐயோ வந்து ரொம்ப நாள் அர்த்தம், பாத்ரூம் மேல இருக்குன்றதே மறந்துட்டேன். என்ன சித்தப்பா? சோப்பு எங்க இருக்குமா? அங்கதான் இருக்கும், நல்லா பாருங்க. சரி, தஞ்சாவூர்ல இருக்க நம்ம சொந்தக்காரெல்லாம் வந்து சேர்ந்துருவா. அவளுக்கு கொஞ்சம் காபி போட்டு வச்சிருமா. நேக்கு முன்னாடியே பஸ்ல ஏறனா, இன்னும் வந்து சேரலாவா? என்ன ஆச்சோ? அந்த சூழ்நிலையில என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அதான் அப்படி செஞ்ச. என் நாத்தனாரோட கல்யாணம் நின்னு போயிடுமேங்கிற பயத்துலதான் நான் மூடி மறைச்சேன். இதை தவிர
செத்தவனுக்கும் நேக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சம்பந்தம் இருக்குன்னு எந்த கொலைகாரன் ஒத்துக்குவான்? தப்பு செஞ்சவங்க எல்லாரும் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லத்தான் செய்வாங்க. மாமி, உங்களை பிடிக்கிறதுக்காக என் கெட்டப்ப மாத்தலாம், ஆனா உங்களை காப்பாத்துறதுக்காக சட்டத்தை மாத்த முடியாது. உங்களை கொண்டு போய் கோர்ட்ல நிறுத்துற வரைக்கும் தான் ஏன் டியூட்டி. அதுக்கப்புறம் ஜட்ஜி சொல்றத நீங்களும் கேட்கணும், நானும் கேட்கணும். நேக்கு உதவி பண்ணுங்கன்னு கூட நான் உங்களை கேட்கல. ஆண்டவன் எழுதின எழுத்து என்னவோ அதன்படியே நடக்கட்டும். தூக்கு தண்டனை கைது கிட்ட கூட கடைசி ஆசையை கேட்பான். அதே மாதிரி நான் உங்களை கேட்கிறேன். இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்குங்க. நீங்க இப்ப என்ன அரெஸ்ட் பண்ணலனா கல்யாணத்துக்காக என் ஆத்துக்கார் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடும். கல்யாணத்துக்காக காத்துட்டு இருக்கிற பொண்ண உங்க கூட பிறக்காத தங்கையா நினைச்சுண்டு இந்த கல்யாணம் முடியற வரைக்குமாவது என்ன அரெஸ்ட் பண்ணாம இருங்கோ. எல்லா குத்தத்தையும் நான் ஒத்துக்கிறேன். ஆனா என்னால ஒரு பொண்ணோட வாழ்க்கை பாழாயிடுத்துங்கிற பழியில இருந்து மட்டும் என்ன காப்பாத்துங்க பிளீஸ். தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. சட்டத்திலேயே குற்றவாளி தப்பிச்சாலு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுங்கிற பாயிண்ட் ஸ்ட்ராங்கா இருக்குது. நீ பண்ண தப்புக்காக பாவம் அந்த பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது இல்லையா? அதனால காத்துக்கிட்டு இருக்க தாலி கட்டுறவன். ஆனா இந்த கேப்ல நீ தப்பிக்கலாம்னோ தப்பு பண்ணிக்கலாம்னோ நினைச்ச வைக்க மாட்டேன். சாகர செஞ்ச உதவியை மறக்கவும் மாட்டேன். முக்கியமா நீ உன்னை மறக்க கூடாது. உன்னை அரெஸ்ட் பண்ற வரைக்கும் நீ யாருங்கிறத நான் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி நான் யாருங்கிறதே நீ சொல்ல மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். பாஸ், என்ன பாஸ் ராவா குடிச்சிட்டு இருக்கேன்? மனசுடா மனசு. டேய், ஒரு பொண்ணை கெடுத்துட்டா அவளை யாராவது கட்டிக்குவாங்கடா? யாரும் கட்டிக்க மாட்டா. அப்படி பார்க்காதீங்க, நான் மாட்டேன். சோ ஒரு பொண்ணுக்கு முக்கியமே அவளுடைய தாலியும் கற்பும் தான். அதை இப்ப கெடுக்க போறேன். பாஸ், என்ன பாஸ் சொல்றேன்? காயத்ரியை கெடுத்து அவளுக்கு நான் தாலி கட்ட போறேன். அதுக்கு நீதான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். பாஸ், அதை நீங்க மட்டும் தனியா பண்ணணும். அவளை கடத்திட்டு வான்னு சொல்றேன்டா. ஓகே பாஸ், வெற்றிகரமா முடிச்சிட்டு வந்துடுறேன். என்னடா இது மூட்டை? பாஸ், நீங்க பொண்ணை கடத்திட்டு வான்னு சொன்னேன். நான் கட்டியே தூக்கிட்டு வந்துட்டேன். சபாஷ், இந்த இடத்துல தான்டா நீ நிக்கிற. அவுரா. சாரி பாஸ். இது அவுரா. சரி பாஸ். ஏண்டா கல்யாண வீட்டுல இருந்து வயசு பொண்ணையா தூக்கிட்டு வர்றீங்க? என்னது, நீ வயசு பொண்ணா? ஷீவல், எனக்கு என்னமோ இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து மாப்பிள்ள கரெக்ட் டயத்துல அமெரிக்காவுக்கு பிளைட்ட பிடிப்பாருன்னு தோணல. ஏன் இப்படி அவசகரமா பேசுறேன்? சும்மா வாழ்க்கையில இப்பதான் முதல் தடவையா புத்தாலித்தனமா பேசிருக்கா. மணி 10 ஆச்சு, பந்தியும் முடிஞ்சாச்சு, இன்னும் மாப்பிள்ளை வர காணும். இத பத்தி யாரும் கவலைப்பட்டதாவும் தெரியல. அட ஆமா, எல்லாரும் வந்துட்டாங்க, மாப்பிள்ளை தான் இன்னும் காணோம். சம்திங் ராங். நோ, சம்திங் இஸ் டெஃபினெட்லி ராங். சும்மா சொல்லப்படாது. சாப்பாடு ரொம்ப ரொம்ப பிரமாதம். அதே மாதிரி கல்யாணமும் நல்லபடியா நடந்துச்சுன்னா திருப்பதிக்கு இங்க இருந்தே நடந்து போகணும். நான் எதிர்பார்க்காதெல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. ஆனா எதிர்பார்த்துட்டு நடக்க மாட்டேங்குதே. இந்த மாப்பிள்ள மறுபடியும் புலம்ப ஆரம்பிச்சுட்டீங்க. என்ன புலம்பு வச்சுட்டீங்க? மண்டபத்தி எல்லாம் வந்தாச்சுல, எங்க மாப்பிள்ளைய காணோம்? இதுக்கா இந்த டென்ஷனே? மாப்பிள்ள 2 நாளுக்கு முன்னாடியே புறப்பட்டாரே. காஞ்சிபுரத்துல யாரோ ஃப்ரெண்டா இன்விடேஷன் கொடுக்க போயிருக்கா. என்னங்க நீங்க? அவன் ஃப்ரெண்ட் ஜோ நம்ம கூடயே பந்தியில உட்கார்ந்து சாப்பிட்டா நீங்க பாக்கலையா? என்ன சொல்ற? ஆமாங்க, அவன் ஏன் இன்னும் வரலன்னு தான் புரியல. பத்திரிகையை வாங்கினவர் வந்துட்டார், கொடுத்தவர் வரலையாக்கும். அது புது மாப்பிள்ளையோனோ நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், முடிச்சுட்டு வந்துருவார். மாமி, வெத்திரையில சுண்ணாம நிறைய தரவாதீங்க. அப்புறம் வாய் செவச்சவராய் நாக்கு பொத்தலாயிரும். அப்புறம் மாமா மேல உங்களுக்கு ரொம்ப பெரிய இருக்குன்னு மாமா போய் சொல்லிடுவாரு. போட அம்பி. இதோ பாரா, என் பொண்டாட்டி வெக்கப்படுறத முதல்ல இன்னைக்குதான் நான் பாக்குறேன். வைதேகி, மாப்பிள்ளை பாத்திருக்கியோ? ஓ, பாத்திருக்கனே. என்னடி இவ இன்னும் அமெரிக்கால இருந்து மாப்பிள்ளை மண்டபத்துக்கே வரல, அதுக்குள்ள பாத்துட்டீங்களா? எப்படி பார்த்த? எப்படியா? இப்படி அவர் போட்டோ என் கையில இருக்கே. ஓ, வருங்கால ஆம்பளையா நானும் ஒரு தடவை பாக்குறேனே.
உறுதியா சொல்றேன், நீங்க கொலை பண்ணது கல்யாண மாப்பிள்ளை தான். காலங்காத்தால அந்த பையன் உங்க வீட்டுக்கு வந்திருக்கான், உங்களை ஏடா கூடமா பாத்திருக்கான். பையனுக்கு கப்புனு பாத்திக்கிச்சு, வரம்பு மீற முயற்சி பண்ணிருக்கான். உங்களை காப்பாத்திக்கிறதுக்காக நீங்க அந்த பையனை போட்டு தள்ளிட்டீங்க. என்னடா என்னாச்சு? அது ஒண்ணுமில்லை, மாப்பிள்ளையாத்துக்காரவளை எப்படி வர வைக்கிறதுன்னு ஒரே டென்ஷன். அதுல டப்புனு மயக்க போட்டேன். யாராவது ஜலம் கொண்டு வாங்களேன். நீங்க சும்மா இருக்கீங்களா? ஏண்டா நான் வேணா ஆம்புலன்ஸ் கூட்டு தேவை இல்ல மாமா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியா போயிடும். இந்த ஜன்னலை திறக்க சொல்லிட்டு ஃபேன் போட்டு சொல்லுங்க. அப்போ இந்த மெடிசன்ல கொஞ்சம் வாங்கிட்டு வர சொல்றீங்களா? என்னடா கொடுங்க, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன பேரஞ்ச மாதிரி நிக்கிறே? ராகுல் ஃபேக்ஸ்ல அப்படி என்ன எழுதிருக்கா? பத்திரிக்கை கொடுக்க போன இடத்துல பொண்ணை பத்தி விசாரிச்சானா. அந்த பொண்ணு யாரோ உறவுக்கார பையன் கூட பழகி கர்ப்பமாகி கருவை கலைச்சிருக்கலாம். இன்னும் எதுக்கு இங்க மச மச நின்னுண்டு? மாப்பிளாத்துக்காரங்க எல்லாம் மண்டபத்தை விட்டு கிளம்புங்க. நீங்க வாங்க. நில்லுங்க. லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கல்யாணத்தை நடத்திட்டு இருக்கேன். எவ்வளவு ஒருத்தன் சொன்னா கல்யாணத்தை நிறுத்துவீங்களா? என்னப்பா பண்றது, மாப்பிளைக்கே பிடிக்கலையே. எப்பயா பிடிக்கலன்னு சொன்னா? எங்க இருக்கா உங்க பையன்? எங்க இருந்து ஃபேக்ஸ் அனுப்பிச்சிருக்கான்? இத பாருங்க, உங்க பையன் உடனே இங்க வந்து ஆகணும். என் தங்கச்சி பத்தி தப்பா சொன்னவங்க யாருன்னு என்கிட்ட சொல்லி ஆகணும். இல்ல உங்களால சும்மா வர மாட்டேன். ரெண்டுல ஒண்ணு பாத்துவேன். சொல்லுங்க. அவ மேல இந்த தப்பு இல்ல, எல்லா தப்பு என் மேலதான். பாவி, நடந்தத பத்தி அப்புறம் பேசலாம். இப்போ நடக்க போறத பத்தி பேசுவோம். இப்போ மாப்பிள்ளை யாரு? இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? இப்படி கடைசி நேரத்துல கண்ணை குத்திட்டாங்களே. இப்போ நான் எங்க போவேன், யாரு பாப்பேன்? எங்க போறதா? கையில வெண்ணெய் வச்சுட்டு யாராவது நெய் கலைவாளோ? உடஞ்ச டைட்டானிக் கப்பல் ஒரு காதல் ஜோடி எப்படி சந்தோஷமா இருந்ததோ அதே மாதிரி எவ்வளவு சந்தோஷமா டாம்பியமா உங்க அத்தை உட்காந்து இருக்கா பாருங்க. உங்க பையனை கொடுக்கும் டக்குனு காலைல உந்துர வேண்டியதானே. இங்க பாருங்க, என்ன எட்டி உதைங்க, வெட்டி கொல்லுங்க, ஆனா கல்யாணத்தை மட்டும் நடத்தி கொடுத்துருங்க. நான் மனசறிஞ்சு உங்களுக்கு எந்த துரோகமும் பண்ணல. கைய பேசிட்டு நிக்கிறேன். அவர் கௌரவத்தை காப்பாத்துங்க. நான் எதுக்கடி அவன் கௌரவத்தை காப்பாத்தணும்? அவன் காப்பாத்தினானே என் கௌரவத்தை. என் பொண்ணு கழுத்துல தாலி கிட்டாம விட்டானே, அன்னைக்கே அவன் வரது எனக்கு விட்டு போச்சு. அதான் கருணம்னா எடுத்து நான் விட்டு தரேன். சாரு, ஆமாண்ணா, ஈஸ்வரன் தலையில என்ன எழுதிருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சு விடுத்து. நான் ராசி இல்லாதவனா, வாழையடி வாழையா உங்க வம்சம் வளரணும். அதுக்கு நான் இடைஞ்சல இருக்க மாட்டேன். அவளே உறவு விட்டு கொடுக்கறேன்னு சொன்ன பிற்பாடு நீ இப்படி பிடிவாதம் பண்றது நல்லா இல்ல. நீங்க சும்மா இருங்க மாமி. உங்களுக்கு பொண்ணு இருந்தா தெரியும். அவன் தங்கைய யார் தலையில கட்டுறதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கான். அவனுக்குன்னே பிறந்த பொண்ணு இவ்வளவு நான் யார் தலையில கட்டுறது? மாமி, பழி வாங்குறதுக்கு இதுவா நேரம்? ஆமாமா, மாமா எனக்கு தாலி கட்டினா மட்டும்தான் சொந்தமா, கட்டாட்டியும் எனக்கு சொந்தம் தானே. பாலாஜியை தாலி கட்ட சொல்லுங்க. சொல்றேன், ஆனா ஒரு கண்டிஷன். எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. என் மக அவன் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டணும்னா அவன் என் மக கழுத்துல தாலி கட்டணும். என் மண்ணியோட வாழ்க்கைக்கு எடுத்து எனக்கு ஒரு வாழ்க்கை தேவையில்லை. இல்ல, இந்த கல்யாணம் நடக்கணும், நடந்தே ஆகணும். எனக்காக யாரும் இறக்கப்படாதீங்க. முதல்ல உங்க பிள்ளைய மனையில உட்கார சொல்லுங்க. மத்ததெல்லாம் நீங்க நினைக்கிறபடியே நடக்கும். அதெல்லாம் நடக்காது. நடக்காதா? நடக்கும். நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். நீங்க நினைச்சதும் நடக்கணும். இந்த கல்யாணத்தை நீங்க நடத்தி வச்ச மாதிரியும் இருக்கணும். அவன் நினைச்சதும் நடக்கப்படாது. ஆனா அவன் நினைச்சது நடந்தது மாதிரியும் இருக்கணும். என்னடா சொல்றேன்? நேக்கு மூளையே குழம்புறது. எல்லா விவரமா சொல்றேன். உள்ள வாங்க. வாங்க.
டேய் பாலாஜி போய் மலையில உட்கார்றா. ஏன்டா வெட நடுங்குற? எல்லா விவரத்தையும் நான் அப்புறமா சொல்றேன். போய் பட்டுன்னு தாலியை கட்டு, சட்டுன்னு சத்தத்தை விட்டு கிளம்புவோம். மாப்பிள்ளை ஓகே ஆயிடுக்கும். நாரஸ்வரத்தை எடுத்து ஊற சொல்லுங்க. சாஸ்திரிகளை வாயை கூப்பிட்டு மந்திரத்தை ஊற சொல்லுங்க. சூப்பர். அப்பா அவர் சமத்த பாத்தீங்களா? அனாவசியமா என்ன வெடிகுண்டு வைக்க வச்சிடாத. ஓடி உள்ள. என்னாச்சுடா? சொல்றேன். நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கவர்மெண்ட பத்தி கவலைப்படாம நிறைய குழந்தைகளை பெத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்க. மாமா நீங்க தான் என் கல்யாணத்துக்கு வில்லனா இருப்பேன்னு எதிர்பார்த்தேன். ஆனா இப்படி சந்தோஷமா ஆசீர்வாதம் பண்றீங்க. காயத்ரி, இருமனம் சேர்ந்தாதான் திருமணம்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு மனம் மட்டும் விரும்பி என்னமா பிரயோஜனம்? இனிமே உங்க 2 பேருக்கு நான் வில்லன் இல்ல. அந்த விச்சுவுக்காக என்னுடைய காதலை விட்டு கொடுத்துட்டு காவடியினாவே இருந்துட்டு போறமா. நிறுத்துடா. இவன் வில்லனாலதான் பார்த்தான். ஆனால் விதி இவனை மறுபடியும் காமெடினாவே ஆக்கிடுது. நம்ம பாட்டி இருக்காளே, அவ அடிச்ச வர்ம அடியில இவனுடைய மர்ம நரம்பு தெரிச்சு விட்டுது. அவசரமா சைக்கிள் போய் டாக்டரை பார்த்திருக்கான். அவர் நீ டோட்டலா வேஸ்ட்னுட்டார். இப்ப தியாகி வேஷம் போட்டு இருக்கான். ஒரு தியாகி எஃபெக்ட்ல போறான்னா அதுலயும் மண்ணள்ளி போட்டீங்களே. நான் வர்றேன். எங்க மாமா போறேன்? காயத்ரி, பஞ்சபூதங்கள் நிரம்பின இந்த உலகத்துல எனக்கு ஒரு மாத்ருபூதத்தை தேடி நான் போறேன். என்ன டே ரகு, என்ன நடுராத்திரில மாப்பிளைக்கும் சேர்த்து உங்க டிக்கெட் போட சொல்லி நடக்கிற காரியமா? மாமா இதுக்கு போய் ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? நம்ம சடகோப்பன் டிராவல் ஏஜென்சிக்கு போன் பண்ணுங்க. பாலாஜி ஆல்ரெடி ஊருக்கு போறதுக்காக ஃளைட்டுக்கு டிக்கெட் புக் பண்ணுங்க மாமா. இப்போ திடீர்னு மாப்பிள்ளை ஆனதால நம்மளோட சேர்ந்து டிக்கெட் எடுக்க சொல்லுங்க. காலம்பரை 7 to 9 முகூர்த்தம், 11 மணிக்கு ஃளைட். முகூர்த்தம் முடிஞ்சு ஃளைட்டை பிடிக்க முடியுமா? முடியும். டேய் ரொம்ப கஷ்டம்டா. ஒரு நாள் தள்ளி போட கூடாதா? அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். டேய் அதான்டா நானும் கேட்டுட்டேன். கேளு போ. மாமா, சாருக்கு கிரீன் கார்டு வாங்குறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கே தெரியும். அதுவும் இல்லாம ஆபீஸ்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு மாமா. நான் மட்டும் நாளைக்கு அமெரிக்கா போறேன்னு வச்சுங்க, அப்புறம் அமெரிக்காவே மறந்த வேண்டியதான். உங்களுக்கு எதுக்கு அதெல்லாம்? எல்லாரும் கிளப்ப வேண்டியது ஏன் பொறுப்பு. டிக்கெட் வாங்குறது உங்க பொறுப்பு. இங்க வாயே. அதோ வந்துட்டேன். இது எம் பொறுப்புன்னா எப்படி? நான் எப்படி டிக்கெட் எப்ப? அவன் போயிட்டான். வில்லாட்ட வளர்ந்துன்றது அத்தையே எப்படிடா மடிக்கிற வச்சு? அம்மா மடக்கிறதுல வச்சு ரொம்ப கில்லாடி. அதெல்லாம் தொழில் ரகசியம் சொல்லப்படாது. எனக்கு மட்டும் சொல்லுங்களேன். மாமி சட்னி கூப்பிட்டு போயிருக்கோம். பட்டுன்னு கர்ப்பமாயிட போறேன். நான் எப்படி கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறியே. உன்னை நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன். சரியான இடிய மீன் குடும்பமா இருக்கும் போல இருக்கு. மாமி ஒளிஞ்சிருந்து ஒட்டு கட்டுறது போதும், வெளியே வாங்க. நீங்க அங்க இருக்கிற விஷயம் எனக்கு தெரியும். ப்ளீஸ் கம் அவுட். கம் ஆன். அத்தை கிட்ட உண்மை சொல்லிட்டேன்னு நினைச்சு பயந்துட்டீங்களா? பயப்படாதீங்க, சொல்ல மாட்டேன். அப்புறம் எப்படி மாமி கல்யாணத்துக்கு சமைச்சான்னு பாக்குறீங்களா? சின்னதா ஒரு வெடிகுண்டு தூக்கி போட்டேன், மாமி விழுந்துட்டாங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? நீ என்ன வேணாலும் சொல்லு, இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். என்னடா அது பெரியவங்கன்னு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம? என்ன மரியாதை உனக்கு? பொண்ணாக்கு மரியாதை? நல்லா வாழ்ந்துட்டு இருந்த குடும்பம் நாசமா போகணும்னு நினைக்கிறிய? உனக்கெல்லாம் என்ன டி மரியாதை? இந்த கல்யாண மண்டபத்திலேயே மகாலட்சுமி மாதிரி சுத்திட்டு இருக்கிற சாருமாக்கே உன் பொண்ண சக்கலத்தையா கொண்டு வரணும்னு ஆசைப்படுறியே, உனக்கெல்லாம் எதுக்கடி மரியாதை? அத்தடி ஏத்துனு வச்சுக்க, கொலை செறிஞ்சு குடல் வெளியே வந்துரு. அதுக்கப்புறம் நாரஸ்வரமும் கிடையாது, கட்டி வேளமும் கிடையாது. ஸ்ட்ரைட்டா சங்குதே. மரியாதையா உன் பையன் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொல்லு. சொல்லுவியா? சொல்லுவியா? மாமி இப்பதான் நம்ம ரூட்டுக்கு வந்திருக்கேன். அப்புறம் மாமி ஒரு ஸ்மால் ரெக்வெஸ்ட். உங்களுக்கு தனியா கூப்பிட்டு வந்து மிரட்ட மார்க்கம் வெளியே சொல்லிடாத. என்ன முறைகிற? சொல்லுவியா? மாமலை சொன்னு வச்சுக்க, மொத்த குடும்பத்துக்கு சேர்த்து வச்சு அப்புறம் என்ன பட்டுன்னு வெளியே வந்து சட்னு தாலி கட்ட சொல்லிட்டா. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றது? ஐயோ, நன்றி எல்லாம் சொல்லி நம்மள பெரிய மனுஷன் ஆக்கிறாத. எல்லாம் ஒரு சுயநலம் தான். கல்யாணம் நல்லபடியா நடந்தாத்தானே உன் கையில காப்ப மாட்ட முடியும். காலையில் ரெடியா. I am sorry. Don't say sorry. Why? Because I love you. What? எனக்கு லவ் ஃபெயிலியர், உங்களுக்கும் லவ் ஃபெயிலியர். நம்ம 2 பேரும் ஒரே ட்ராக்ல போனா என்ன? No.
Now it's too late. என்ன சொல்றீங்க? ஆமா, அந்த பாட்டி இப்பதான் என்ன எல்லாம் எனக்கு தெரியும். இந்த வர்மக்கலை அந்த பாட்டுக்கு சொல்லி கொடுத்ததே எங்க தாத்தா தான். அத நான் எடுத்து விடட்டுமா? பேபி, நான் இப்ப நல்லா ஆயிட்டேன். என்னங்க நீங்க எல்லாமே என்னால வாழ முடியாது. நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீ என்ன காதலிக்காம இருந்திருக்கலாம், ஆனா நான் உன் மேல வச்ச காதல் புனிதமானது. 2 பேரும் நல்லா இருங்க. நான் வர்றேன். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க சம்மதிச்சீங்கன்னா என்கிட்ட தவுள் வாசிக்கிற பொண்ணு ஃப்ரீயா தான் இருக்கு. அத வேணா. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் ஒரே ஒரு தடவை தான் காதலுங்கிற பூ பூக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாமே முடிஞ்சு போச்சு. அப்படின்னா காதல்ல தோல்வி அடைஞ்சவங்க எல்லாம் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையா? யார் சொல்லுது காதல்ல வெற்றி தோல்வி என்ன? அது என்ன பரிச்சையா? ஜஸ்ட் ஃபீலிங். இத நான் எங்கேயோ கேட்டுக்கனே. நீங்க வேணா கல்யாணம் பண்ண அத்தனை பத்தி கேட்டு பாருங்க. அவனுடைய மனசுல எங்கேயாவது ஒரு இடத்துல அவனுடைய முதல் காதலி வாழ்ந்துட்டு தான். இதுதான் உங்க பதிலா? இல்ல, இதான் என் முடிவு. என்ன எல்லாரும் கொட்ட கொட்ட முடிச்சுட்டு இருக்கீங்க? நேரம் எடுத்து போய் படு தூங்க போங்க. இப்பதான் போய் அடிச்சு ஓஞ்சிருக்கு. செத்த வாய முடின்னு பேசாம இருக்கேடா. இப்ப தூங்க ஆரம்பிச்சா முகூர்த்தத்துக்கு யாரும் எழுந்திருக்க மாட்டா. ஏண்டி அம்மா, விடியறதுக்குள்ள யாராவது ஒரு நல்ல பாட்டா பாடுங்களே. நான் வேணா பாடட்டுமா? ஆமா, அப்படியே பாடிட்டானு. சாரு, மாமா, நீதான் மியூசிக் காலேஜ்ல சங்கீதம் எல்லாம் கத்துட்டு இருக்கே, ஒரு பாட்டு பாட. இல்ல மாமா, நீக்கு மனசு சரியில்லை. சாமி, ஃளைட்க்கு டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் முடிங்க. ஏன்டா கால்ல சுத்தினி ஊத்துற மாதிரி பறக்கற? ஏன் அவசரம் எனக்கு? காலை எடுத்து கொடுத்து சீக்கிரம் கட்ட சொல்லுங்க. சுத்தி வாங்க சாமி, ஒரு தடவை சுத்தினா போதும், டைம் ஆகுதுல்ல. இந்தப்பா என்ன பைத்தியக்காரத்தனமா பேசுற? சாஸ்திர பிரகாரம் 3 வாட்டி சுத்தி வரணும். பாலாஜி, நீ சுத்துடா. எங்க போறே? ஐயோ, நான் சொல்றதுக்கு நீ கையை விடு. எவ்வளவு பிடிக்க இந்த அவசரம்? உனக்கு புரிய வைக்க முடியாது. நீக்கு புரிஞ்சு போயிடுது. எவ்வளவு வலை வீச போறேன்? நான் யாருக்கு வலை வைக்கல? நீ கையை விடு. அதெல்லாம் முடியாது. அப்பா கிட்ட பேசுறோம். வாங்க போலாம். என்ன விளையாடுறீங்க? என்னடி கல்யாணம் நல்லபடியா நடந்துடுத்து. சந்தோஷம் தானே? ஃபர்ஸ்ட் பந்திலே கரிகாய் தின்னு சீக்கிரம் போடுங்கடா. அப்பா, இந்த கல்யாணம் முடிஞ்சதும் இவரை எனக்கு ஹஸ்பண்ட் ஆக்குறேன்னு சொன்னேனோ இல்லையோ? நான் சொன்னேன். இப்ப எஸ்கேப் ஆக பாக்குறேன். கவலைப்படாத, நடக்காத நினைச்சு இந்த கல்யாணமே நடந்துடுது. நடக்கும் நினைச்சு அந்த கல்யாணம் நடக்காம போயிருமா? என்ன வச்சு கையை விடு. எனக்கு இதோட முக்கியமான வேலை இருக்கே. என்னது? மாமான் கூப்பிடுறார், இப்ப யோகனை கூப்பிடுறார். நல்ல வேலை டேன்னு கூட விட்டானே. ஒரு அழகான பொண்ணை வச்சுட்டு ஒரு ஆம்படையான் இதை விட முக்கியமான வேலை இருந்தா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? உன்னுடைய அப்ரோச் நல்லாவே இல்லைன்னு போ, விடாத பிக்கப் பண்ணு போ. டேய், சால்ட்ட போட்டு சாம்பார் இருக்கடா, சாம்பார். ஐயோ, என்ன மழவளன்னு பேசிட்டு இருக்கீங்களா? ஃளைட்க்கு டைம் ஆகுதுல்ல, சீக்கிரம் கிளம்புங்க. ஏண்டா ரகு, பொண்ணு மாப்பிள்ளை தாலி கட்டிட்ட அப்புறம் பெரியவா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வேண்டாமோ? ரெக்க கட்டிட்டு பறக்கறியே. அவள்லாம் அச்சத போடும்போதே ஆசீர்வாதம் பண்ணிப்பா. என் அவசரம் புரியாம பேசாதீங்க நீங்க. நீ சொல்றது கரெக்டா அம்பி. உன் அவசரம் நேக்கு புரியுது, மத்தவங்களுக்கு புரிய வேண்டாமோ? சரி வாங்க. வேற ஏன் அம்மா, போட்டு பேச? ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துறேன். டேய், அப்புறம் சேஞ்ச் பண்ணிக்கலாம்டா. முதல்ல கிளம்புடா, வாடா. சாரு, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றேன்னு தெரியல. நன்றி என்னடா நன்றி. நாம எல்லாரும் ஒண்ணு சேரணும்னு அந்த பகவான் நினைச்சிருக்கார் போல் இருக்கு. அது நடந்துடுது. நெல்ல நெல்ல நெல்ல. பாக்கி பணத்தை கொடுக்கறியா இல்ல அந்த வெஸ்ட நான் குடிக்கணுமா? அத்தை, எங்களுக்கு ஃளைட்க்கு டைம் ஆகுது, நாங்க கிளம்புறோம். சீக்கிரமா கிளம்புமா, நேரமாச்சே. வரேன்.
இருமல் வரதுன்னு இவனுக்கு எப்படி தெரியும்? கொஞ்சம் நில்லப்பா, திஷ்டி சுத்தணும். ஐயோ வேண்டாம் மாமி. மாமா அந்த பக்கம் போங்க. டேய் வண்டியில ஏறடா. அம்பிகா நில்லு. நீ சொன்ன மாதிரியே என் பொண்ணுக்கு இதே மண்டபத்துல மாப்பிள்ளை ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. பிராமணனா பிறந்துட்டு ஆச்சாரத்தை விட்டுட்டு அமெரிக்கான்னு ஓடுறேடே, இது நியாயமா? இருடா அம்பி, அவ பொண்ணுக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி என் பொண்ணுக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஆவணி 1ஆம் தேதி கல்யாணம். அதே ஆவணி 1ஆம் தேதி என் பொண்ணுக்கும் கல்யாணம். நீதான் சகலமும். அவ சொல்றது சரிதான். சாஸ்திர குத்தம் வந்துடப்படாது இல்லையா? நீங்க கிளம்புங்க. 2-3 நாள்ல பொண்ணையும் பிள்ளைய அழிச்சுட்டு நான் வந்துடுறேன். ஏண்டி 11th ஹவர்ல டிக்கெட் கேன்சல் பண்ண எத்தனை ஆயிரம் வேஸ்ட் ஆகும் தெரியுமா உனக்கு? தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. கிளம்பு. இரு. நீங்க முதல்ல அவ எவ்வளவு கொடுத்தா? அதுக்கு மேல 100 ரூபாய் கொடுக்கறேன். நீ எங்காவது கல்யாணத்துக்கு வர. யாரடி தேடிட்டு இருக்க? இல்ல A to Z. அவர்க்கெல்லாம் செட்டில் பண்ணியாச்சு. கிளம்பு. கிளம்பு கிளம்பு. ஏறண்டி. ஏறு. கிளம்பு கிளம்பு. உன்னை தாண்டா இவ்வளவு நேரமா தேடிக்கிட்டு இருக்க. நான் சொல்றது காளியா? என்ன தைரியம் இருந்தா என் தம்பிய நடு ரோட்ல சுட்டு கொண்டு இருப்ப. நம்ம பிரச்சனை அப்புறம் வச்சுக்கலாம். இப்ப நான் ஒரு முக்கியமான கேஸ்ல ஒரு ஆளை பிடிக்கிறக்கா போயிட்டு இருக்கேன். நீ பிடிக்க போற, நான் பிடிச்சிட்டேன். போடாங்க. டிரைவர் நேரமாச்சு, சீக்கிரம் போப்பா. சார் சீக்கிரம் வாங்க. போர்டிங் பாஸ் எல்லாம் போட்டாச்சா? அதெல்லாம் போட்டாச்சு சார். நீங்க முதல்ல வாங்க. சரி சீக்கிரம் வாங்க. வாங்க வாங்க.
எவ்ரிதிங் இஸ் கிளியர் மேடம். Already you're late. Give me the tickets first. ஜஸ்ட் a minute மாமா. எழுதுடா, சீக்கிரம் எழுதுடா. ஃபில் பண்ணிட்டேன். ஓகே, குடு போதும். Your attention please. The passengers traveling by flight number LH758 எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்கோ. ஓகே. லேட்டா வந்து கவுண்டர்ல என்ன திட்டாங்க தெரியுமா உனக்கு? Confirm ஆயிடுச்சா? கிளம்பண்டா. ஏன்னா வண்டியில பேக் வச்சுட்டு வந்துட்டேன். செத்த நிலம நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். என்னடி அப்பப்போ ஏதாவது தொலைச்சிட்டு வந்து நிக்கிற நீ? கடைசில என்னையே தொலைக்க போற பாரு. இது போய் எடுத்து வரேன். வேண்டாண்ணா, நீங்க போங்க, நான் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி சரி, சீக்கிரம் வா, நாங்க போய் வெயிட் பண்றேன். போ. உங்களை ஏமாத்தணும்னு நான் நினைக்கல. கல்யாணத்தை நடத்தி வச்சதுக்கு கோடி புண்ணியம் உங்களுக்கு. என்னை கைது பண்ணுங்க. என்ன ஒண்ணு புரியலீங்களா? பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு போற பொண்ணுங்க எதை வேணாலும் விட்டு போலாம், ஆனா தாலியை மட்டும் விட்டு போக கூடாது. சாட்சியை கொடுத்துட்டு பாக்குறீங்களா? வில்லணையத்துல கொஞ்சம் கொள்கையை தான் மாத்துவோமே. இப்ப நான் உங்களை புடிச்சு கொடுக்கறதுனால காஷ்மீர் பிரச்சனை தான் முடிஞ்சிட போகுதா, இல்ல கள்ளச்சாராயம் ஒளிஞ்சிட போகுதா? ரெண்டும் இல்ல. இவ்வளவு பெரிய பதக்கத்தை கொடுப்பாங்க, அதை நான் இங்க குத்திக்குவேன். ஆனா மனசாட்சி அது உறுத்திக்கிட்டே இருக்குமே. நான் இங்க குத்திக்கிற பறக்கத்தை விட உங்க புருஷன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீங்க டெய்லி எடுத்து கண்ணுல ஒத்திக்கிறீங்க பாருங்க, தாலி. அதை நான் பெருசா மதிக்கிறவன். இது பாருங்க, சட்டத்தோட அடிப்படையே தர்மம் தான். தர்மத்தை அழிச்சவனை நீங்க கொண்டு இருக்கீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க செஞ்சது தப்பே இல்ல. You become a judge. என்ன காப்பாத்த போய் நீங்க நோ ப்ராப்ளம். ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்து உங்களை புடிச்சு கொடுக்கறத விட ஒரு மனுஷனா இருந்து உங்களை உங்க புருஷன் கூட வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். வேலைய ரிசைன் பண்ணிட்டேன். இங்க நடந்த விஷயம் உங்களுக்கு எனக்கு மட்டும் தெரிஞ்சதா இருக்கட்டும். ஹாப்பி ஜர்னி. ஏண்டி யார பார்த்து கும்பிடுற? ஏய், சாமி கும்பிடுற நேரமாடி இது. அசடு வா, உன்னை அமெரிக்கால போய் கவனிச்சுக்கிறேன். வா போலாம். வா. உன்ன This is the final call for flight number LH758 bound to New York. சமையல்காரர் நினைச்சு உங்களண்ட சகஜமா பழகிட்டேன். அடடே, மொத்த கதையை ஒட்டு கேட்டியா? வெரி குட். எல்லாரையும் ஏமாத்துற மாதிரி என்ன ஏமாத்துற மாட்டேல. இப்ப நான் உன்னை ஏமாத்துனா ஏண்டி நீங்களா ஐடியா கொடுக்குறீங்க, அப்புறம் ஆம்பளை மேல பழி போடுறீங்க? இது பாரு, ஒரு பொண்ணுக்காக போலீஸ் வேலையை விட்டு வந்தவனா உன்னை விட்டு போயிருவனா? என்ன பாக்குற? ஓஹோ, வேலையை விட்டு வந்துட்டானே, புவாவுக்கு என்ன பண்றதுன்னு பாக்குறியா? மதுரைக்காரன் தானே, ஊருக்கு போய் ஏறு பிடிச்சா சோறு கிடைக்குது. இன்ஸ்பெக்டர் ஆன என்னது? ஓஹோ சொன்ன உடனே உங்களுக்கு இன்டர்காஸ்ட் பிரச்சனை வருதா? மம்மி, உன் தோப்பனாருக்கு அல்வா கிண்டத்தான் தெரியும். அதை எப்படி கொடுக்கறன்னு எங்களுக்கு தான் தெரியும். டோன்ட் க்ரை.